போட்டித் தேர்வு நண்பர்களுக்கு சென்டம் ஆப்பின் கனிவான வணக்கங்கள். இந்த வீடியோ வகுப்பில் பார்க்க இருப்பது ஐஎன்எம் ரிவிஷன். ஓகேவா, இதான் கடைசி கிளாஸ் இந்த குரூப் 2க்கு. அதனால கொஞ்சம் ஸ்பீடா பார்ப்போம். ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய முக்கியமான விஷயத்த சொல்றேன். தெரியாத மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி. ஓகேவா, எக்ஸாம் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துட்டனால கொஞ்சம் ஸ்பீடா போவோம். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷாருக்கு எதிராக கலகங்கள் மற்றும் போராட்டங்கள் இதுலேருந்து தான் மேக்சிமம் நிறைய கொஸ்டின் எடுப்பாங்க. ஓகே, ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 200 இயர்ஸ் பிரிட்டிஷார் இங்கே இருந்தாலும் நம்ம எப்பயுமே ஃபுல்லாகவே அவங்கள்ட்ட நம்ம சரண்டர் ஆகவே இல்லை. ஏதோ ஒரு கழகங்கள் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நிறைய கழகங்கள் பண்ணியிருக்காங்க, தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்படியே பார்த்துட்டீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இராணுவத்தில் உள்ளவங்களே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களோட அந்த பிரிட்டிஷாரோட அடக்குமுறைகள் எவ்வளோ காலம் தான் பொறுத்து இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன்ல, இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்த முதல் மன்னர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பூலித்தேவன் ஃபர்ஸ்ட் வந்து ஏத்திருக்காரு. அந்த காலத்திலேயே சில மன்னர்கள் அவங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இது மாதிரிலாம் இருந்திருக்காங்க. நம்ம இந்தியர்களை வந்து காட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தகவலும் கேட்பாங்க. ஓகே, இப்ப பாருங்க, இதுல வந்து 1857 இந்த கழகம் வந்து ஒரு மைல் ஸ்டோனா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த கழகத்துல வந்து நாரதர் கழகம் நன்மையில முடியும்னு சொல்ற மாதிரி இந்த கழகத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் அந்த முற்றுரிமை முடிவுக்கு வந்து இங்கிலாந்து மகாராணியோட கண்ட்ரோல்ல இந்தியா போகுது. இது ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது அதிக ஊழல் நிறைந்து மக்களை சுரண்டுறது இப்படி ரொம்ப அதிகமா பண்ணியிருந்தாங்க. அப்ப அதை விட கொஞ்சம் பெட்டர் தானே அப்படிங்கிற மாதிரி இது இருந்துச்சு. ஓகே, அப்புறம் அந்த கழகத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு சில விளைவுகள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா அந்த டைம்ல யார் இருந்ததுன்னா ஜேம்ஸ் வில்சன் இருந்திருப்பாரு. இந்த கழகத்தோட இழப்புகளை ஈடுகட்டுறதுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வருமான வரியை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தார். கேட்கலாம், இந்தியாவில் முதலில் பட்ஜெட் யாரால் தாக்கல் செய்யப்பட்டதுனாலும் ஜேம்ஸ் வில்சன். வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர்னா 1860 ஜேம்ஸ் வில்சன். ஓகே, இது மாதிரி பாயிண்ட் வந்து பாத்துங்க. இந்த கழகத்துல இருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, கழகத்திற்கான காரணம், அடுத்து வந்து இந்த கழகம் வந்து ஒவ்வொரு இடத்துல நடந்துச்சு, கழகத்தின் தோல்விக்கான காரணம், எந்த ஏரியால நடந்த கழகத்துக்கு யார் தலைமை தாங்கினது, இந்த கழகம் தோல்விக்கான மெயின் காரணம்னா இப்ப இருக்கிற மாதிரி சோசியல் மீடியாலாம் அப்ப இருந்துச்சுன்னா இந்த கழகம் பயங்கர வெற்றி அடைஞ்சிருக்கும். தகவல் தொடர்பு இதெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது, ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்துச்சு. தந்தி முறையை பயன்படுத்தி அங்கங்க தகவல் கொடுத்து ஃபோர்ஸஸ் எல்லாம் வர வச்சிருவாங்க. ஓகேவா, அது மாதிரி சில அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. போன கிளாஸ்ல கூட சொன்னால, கழகத்தோடு தொடர்புடைய உணவுப் பொருள் எதுனா சப்பாத்தி. நம்ம இந்தியர்கள் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம இருந்தாங்க, படித்தவர்கள் ஆதரவு கொடுக்கல, எல்லா மாகாணங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணல, அப்படி நிறைய விஷயம் இதுல நம்ம பார்க்க போறோம். ஓகே, பாருங்க. இதுல வந்து இந்த பழங்குடியினர் கிளர்ச்சி அல்லது விவசாயிகள் கிளர்ச்சி அது வந்து ரொம்ப முக்கியம். சாந்தல்கள் கழகம் இல்லைன்னா சாந்தல்கள் எழுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜார்க்கண்ட்ல இருந்தாங்க இந்த பழங்குடியினர். ராஜ்மஹால் குன்றுகள்ல இந்த பழங்குடியினர் இருந்தாங்க. தொடர்ந்து இவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கிய தலைவர்கள் அப்படின்னா மஞ்சி, கண்கு, இவங்கெல்லாம் இதோட முக்கிய தலைவர்கள் சாந்தர்கள் கழகத்துல. இவங்க எதுக்கு கலகம் பண்ணாங்கன்னா, குத்தகையை வந்து உயர்வு, அந்த நில சீர்திருத்தம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா நில குத்தகையெல்லாம் அதிகப்படுத்திட்டாங்க. ஓகேவா, அதனால இவங்க வந்து இந்த கழகத்துல ஈடுபட்டாங்க. அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியம், சன்னியாசி அந்தோலன் அல்லது சன்னியாசி கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வங்காளத்துல நடந்தது. இதான் முதல் கழகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சன்னியாசி அந்தோலன் அப்படின்னா வந்து இந்த புனித தலங்களை பார்வையிட வந்து பிரிட்டிஷார் தடை விதித்ததால் இந்த கழகம் வந்து தொடங்கியது. புனித தலங்களுக்கு போவாங்கல்ல, பில்கிரிமேஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து தடை விதித்தால இந்த சன்னியாசி, அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அதாவது இந்த சன்னியாசி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜமீன்தார்கள் பிரபுக்கெல்லாம் நிறைய தானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆங்கில அரசு வந்து நில சீர்திருத்தம் பண்ணி அவங்கள ரொம்ப டைட் பண்ணவும் அவங்களால அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. அதனால நம்ம நம்ம இன்னைக்கு பண்ற கஷ்டத்துக்கு எல்லாமே இந்த ஆங்கிலேயர்கள் தான் காரணம் அப்படின்னு இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல முக்கியமானது மட்டும் சொல்றேன், இதுல நிறைய இருக்கு. நம்ம கோல் கழகம் நமக்கு வந்து கேட்பாங்க, இதுவும் ஜார்க்கண்ட்ல தான். ஓகே, சீக்கியர்கள் மற்றும் முஸ்லிம்கள் நிலங்களை பெற்று குடியேறியதால் சோட்டா நாக்பூர் பகுதியில கழகம் ஏற்படுது. அதான் பழங்குடியினர் வந்து என்ன விரும்புவாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம், அதுல அவங்க மட்டும் இருக்கணும், அந்த இடத்துக்கு அவங்க தான் சொந்தம். அப்படித்தானே காடுகள்ல வாழ்ந்து வந்தாங்க. புதுசா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சாலைகள் அமைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீக்கியர்கள் இது மாதிரி முஸ்லீம்கள் இந்த இன மக்களை வந்து அங்க இது பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஓகே, பாருங்க. கந்த் கோண்ட் அப்ரைசிங்மாங்க, கந்த் தமிழ்ல கந்துமாங்க,
ஆக்சுவலி கோண்ட். ஓகே, கோண்ட்னாலும் கந்துனாலும் ஒண்ணுதான். இதோட தலைவர் வந்து சக்ரா பிஷாய். ஓகே, இது வந்து எதனால வருதுன்னா, இந்த கோண்ட் மக்கள் வந்து மனிதர்களை பலியிடும் வழக்கம் வச்சிருந்தாங்க. திருவிழாவின் போது காளிக்கு வந்து ஒரு மனிதனை, ஒரு குழந்தை யாரோ ஒருத்தவங்களை பலியிடுவாங்க. காளிக்கு பலியிட்டு தான் அந்த விழாவை ஆரம்பிப்பாங்களா. அதை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்த நரபலியை தடுத்ததால வந்தது. ஓகே, சில விஷயத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களோட செயல்பாடு கரெக்டா இருக்கும். ஏன்னா சீர்திருத்தம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல சில இதெல்லாம் பண்ணுவாங்க தான். ஓகே, இப்ப விதவை மறுமணம், சதியை ஒழித்தது, இது மாதிரி நரபலியை தடை செய்தது, அடிமை முறையை தடுத்தது இப்படின்னு சில விஷயம் ஆங்கிலேயர்கள் வந்து நல்லதும் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம மறுக்க கூடாது. ஓகேவா. அடுத்து அகோம் கழகத்தின் தலைவர் வந்து கோம்தார் கோன்வார். அது மாதிரி இந்த தலைவர்கள் கேட்பாங்க, அது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த பர்மிய போருக்கு பிறகு அவங்க நிலத்தை திரும்ப அவங்கள்ட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி ஆங்கிலேயர்கள் இப்படிதான் ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க, அதை அவங்களே மீறுவாங்க ஆளா. இப்பெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. புரந்தர் உடன்படிக்கை வெற்று காகிதம் என்றவர் அப்படின்னு கூட டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா. அதனால வந்து இதனால இந்த பிரச்சனை வந்துச்சு. காசி, இதோட தலைவர் வந்து காசி எழுச்சிக்கு பாத்தீங்கன்னா தீரஜ் சிங். மேகாலயால தான் இந்த காரோ, காசி, ஜெயந்தியா அப்படிங்கிற அந்த மலைத்தொடர்கள்லாம் இருக்கு. பட்கைபும், நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ் எல்லாமே நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. அங்க வாழ்ற அந்த மலையில வாழ்ற பழங்குடியினர், காசி மலையில வாழ்ற பழங்குடியினர் காசி புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஃபராசி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வங்காளத்துல, ஹாஜி ஹரியத்துல்லா. இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ஃபராஜி இயக்கத்தின் தலைவர் யார் அப்படின்னா ஹாஜி ஹரியத்துல்லா. 1838. ஓகேவா. இது வந்து முஸ்லிம்களோட போராட்டம். ரமோசி எழுச்சி அது கேட்டிருக்காங்க. முண்டா எழுச்சி கேட்டிருக்காங்க. தலைவர் வந்து பிர்சா முண்டா, சோட்டா நாக்பூர் பகுதியில. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆங்கில அடக்குமுறை, அந்த அதிகமான வட்டி பணம் கேட்டதால முண்டா, பிர்சா முண்டா அப்படின்னு ஒரு 28 வயது இளைஞர் இருந்தாரு. அந்த ஊர்ல லோக்கல்ல உள்ளவங்களை திரட்டி அவர் பயங்கர வீரமிக்கவரா இருந்தார் பிர்சா முண்டா. பழங்குடியினரின் பகவான் அப்படின்னே சொல்லுவாங்க பிர்சா முண்டாவை. அவர் என்ன பண்ணாருன்னா ஆங்கிலேயரை எதிர்த்து பயங்கரமா போராட்டம் பண்ணியிருக்காரு. ஓகேவா. அதனால இன்றளவும் அவர் நினைவு தினம் கொண்டாடப்படுகிறது. முண்டா எழுச்சி அப்படின்னா பிர்சா முண்டா. ஓகேவா. இது ரொம்ப முக்கியம், பாத்துங்க. அடுத்து சூரத் உப்பு கிளர்ச்சி. நமக்கு என்ன தெரியும்னா சால்ட் சத்தியாகிரகம் 1930. அதுக்கு முன்னாடியே உப்புக்கான வரியை வந்து 1844 ஆங்கிலேயர்கள் வந்து 50 பைசாவிலிருந்து ₹1 உயர்த்தி இருக்காங்க. அப்போ வந்து சூரத் உப்பு கிளர்ச்சி வந்து நடந்திருக்கு. ஓகேவா. பாத்துங்க. தக்கான விவசாயிகள் எழுச்சி. ஓகே. தக்கான கல்விக் கழகம் எம்ஜி ரானடே வந்து நிறுவி இருப்பாரு. அது ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. இங்க வந்து என்னன்னா தக்கான விவசாயிகள் எழுச்சி. தக்காணம்னா அவங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இதோட மையப்பகுதி தான் தக்காணம் அல்லது தக்கான பீடபூமிம்பாங்க. 7 லட்சம் சதுர கிலோமீட்டர்ல இது வந்து பரவி இருக்கு. ஓகே. அப்படின்னு நம்ம வந்து ஜியாகிரபில படிச்சிருக்கோமா, அங்க உள்ள எழுச்சி தான் அது. அடுத்து ரொம்ப முக்கியம் இந்த ராம்பாக் கிளர்ச்சி. அல்லூரி சீதாராமராஜ் இதுக்கு தலைமை தாங்கியவர். இதை டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. நான் கேட்டது மட்டும் சொல்றேன். அல்லூரி சீதாராமராஜ் வந்து ராம்பாக் கிளர்ச்சிக்கு வந்து தலைமை தாங்குறார். கடலோர ஆந்திர பகுதியில். ஓகேவா. அந்த காடுகள் இதெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு சாதகமா ஏதாவது பண்ணுவாங்கன்னு இவங்க என்ன பண்றாங்க, அதை வந்து எதுக்குறாரு அல்லூரி சீதாராமராஜ். ஓகே. அடுத்து அவுரி புரட்சி. இது எல்லாருக்கும் தெரியும். அவுரி அப்படிங்கிற செடியை வந்து கட்டாயப்படுத்தி சாகுபடி பண்ண சொல்றது. பின்ன அதுக்கு சரியான விலையை கொடுக்காம ஏமாத்துறது விவசாயிகளை. தீன்காதியா முறை அப்படின்னு பீகார்ல பின்பற்றப்பட்டு காந்தியடிகள் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் 1917. அதுக்குதான் சாம்பிரான் சத்தியாகிரமே நடந்தது 1917. இந்த தீன் காதியா முறைக்கு அது வந்து எதோட தொடர்புடையது, அவுரி செடியோட தொடர்புடையது. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா எக்கா மூமெண்ட், மாத்தாரி பாசி உத்தரப்பிரதேசல வந்து நடந்தது. நிலவரி வசூலிப்பதுக்கு எதிராக எக்கா மூமெண்ட், எக்கா இயக்கம் சொல்லுவாங்க. மாத்தாரி பாசி. இந்த மாப்பிள்ளா கழகம் இது ரொம்ப முக்கியம். டிஎன்பிசில அடிக்கடி கேட்குறாங்க. மாப்பிள்ளா கழகம் அப்படின்னா என்னன்னா, முஸ்லிம் சாகுபடிதாரர்கள், ஜமீன்தார்கள் வந்து இந்த கேரளால இருப்பாங்கல்ல நம்பூதிரிகள் இது மாதிரி, அவங்க வந்து பிராமணர்கள் மற்றும் நில சுவாந்தாரர்கள், ஜமீன்தார் அவங்களுக்கு கீழே வேலை பார்த்த விவசாயிகள் தான் மாப்பிளா அப்படிங்கிற ஒரு முஸ்லிம் இன மக்கள். அந்த காலத்துல இருந்து இவங்களுக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கு ரெண்டு பேருக்கும் அப்பப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இடைவெளியில. இதுல வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா கேட்கறது வந்து 1920, 21 நடந்தது.
இந்த இதுல வந்து 2500க்கு மேல இறந்துட்டாங்க. ஓகே, அதாவது நிலப்பிரபுக்கள், நிலத்தோட ஓனருக்கும் சாகுபடி செய்யறவங்களுக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வேலை செய்யறவங்களுக்கு சரியான கூலி இதெல்லாம் கொடுக்கறது இல்ல. இவ்வளவுதான் கொடுப்பேன், முடிஞ்சா வாங்கிக்க, இல்லைன்னா போ அப்படிங்கிற மாதிரி பெரிய கலகமாகி 1921லயே பாத்தீங்கன்னா 2500 பேருக்கு மேல சாகடிச்சிருக்காங்க அவங்க ஆளை வச்சு. ஓகே, இது வந்து அதனால அடிக்கடி டிஎன்பிஎஸ்ல கேட்கறாங்க, மாப்பிள்ளா கழகம் அப்படின்னா கேரளா, இயர் வந்து 1921. இதை தான் திரும்ப திரும்ப கேட்கறாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகே, பர்தோலி சத்தியாகிரகா, இதன் மூலம் தான் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பிரபலமாக அறியப்பட்டார், நமக்கு நல்லாவே தெரியும். இந்த விவசாயிகள் தான் இவருக்கு சர்தார் என்ற பட்டத்தை கொடுத்தனர் அப்படின்னு டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க. வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் யாரால் கொடுக்கப்பட்டதுன்னா பர்தோலி சத்தியாகிரக விவசாயிகளால். நில வருவாய் வந்து 30% மேல உயர்த்தி இருப்பாங்க. அப்புறம் இந்த வறுமை நேரத்திலையும் வரி கட்ட சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. அதனால ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா தெபாக்கா இயக்கம், வங்காளம். இது சில நேரத்துல பொறுத்துகளையும் கேட்டுருவாங்க. இயக்கம் கொடுத்துட்டு பக்கத்துல மாநிலங்கள், இதெல்லாம் அதோட தலைவர்கள் அது மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த தெலுங்கானா இயக்கம் தலைவர் வந்து சுந்தரையா, இது கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகளின் ஆயுதம் ஏந்திய கொரில்லா போராட்டம், 3000 கிராமங்களை பாதித்த பெரிய போராட்டம், தெலுங்கானா இயக்கம் சுந்தரையா தலைமையில இருந்தது. இதுதான் பின்னாளில் வந்து இவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது சம்மந்தப்பட்டவங்க 2014ல தனி மாநிலமாகவும் பிரிச்சுட்டாங்க. ஓகேவா. அந்த மூமெண்ட் வந்து அப்படியே மாறிச்சு. சுந்தரையா தெலுங்கானா இயக்கம் இது கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து தொழிலாளர் போராட்டங்கள். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கிசான் ரிவோல்ட், விவசாயிகள் சம்பந்தப்பட்ட புரட்சிகள் பார்த்தோம். ஆங்கிலேயர் அடக்குமுறைக்கு எதிராக விவசாயிகள் என்னென்ன புரட்சிகள் பண்ணாங்க, பழங்குடியினர் என்னென்ன புரட்சிகள் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமா. இப்போ வந்து என்ன பார்த்தா தொழிலாளர் போராட்டங்கள் பார்ப்போம். இதுல முக்கியமா என்னென்ன விஷயம் இருக்கோ அதை மட்டும் பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில வஉசி, சுப்பிரமணிய சிவா இவங்கெல்லாம் தொழிலாளர்களுக்காக போராடி இருக்காங்க. அந்த தூத்துக்குடி கோரல் மில் முத்து பவள தொழிற்சாலை அந்த போராட்டம், அதுக்கு வந்து வஉசி தலைமை தாங்கினார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். 1923ல மே 1ல வந்து சிங்காரவேலர் முதல் உழைப்பாளர் தினத்தை வந்து சென்னையில் கொண்டாடினார் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா. அடுத்து வேற என்ன இதுல கேக்குறாங்க அப்படின்னா, ஓகே, தொழிலாளர் போராட்டம், இதோட அப்படி இந்த வேலூர் கழகமும் பார்த்துருவோம். வேலூர் கழகம் வந்து 1806 ஆண்டு. ஓகேவா. வேலூர் கழகம், இந்த கழகத்தோட முக்கிய பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து ஆற்காடு மாவட்டம், இப்போ வந்து வேலூர் மாவட்டம், இந்திய சிப்பாய்கள் வந்து கழகத்துல ஈடுபட்டாங்க. ஓகே, சர் ஜான் கிடரக் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, புதிய வந்து ஒரு தலைப்பாகையை வந்து அறிமுகப்படுத்துவார். ஓகேவா. அது வந்து எப்படின்னா, இந்திய ராணுவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்கிலாந்து ராணுவம் மாதிரி இருக்கணும், கிளீன் ஷேவ் பண்ணிடணும். அதெல்லாம் இப்ப இந்திய ராணுவத்துல இப்பயும் கிளீன் ஷேவ் எல்லாம் இருக்கு. ஆனா சிலருக்கு வந்து எக்ஸ்கியூஸ் இருக்கு. யாருக்குன்னு பார்த்தோன்னா சீக்கியர்கள், இது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் எக்ஸ்கியூஸ் உண்டு. ஓகேவா. இதுபடி நான் ஆங்கிலேயர்கள் வந்து கட்டாயப்படுத்தி இருக்காங்க எல்லாரையும். ஓகே, மதம் அதெல்லாம் பாக்குறது இல்ல, பழக்க வழக்கம், அவங்கள கல்ச்சர் எதையுமே பார்க்காம இதுனா இதை நீ போட்டுக்கணும், இதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தும் போது வீரர்கள் வந்து கழகத்துல ஈடுபட்டிருக்காங்க. அந்த தலைப்பாகை வந்து அக்னியு தலைப்பாகைன்னு சொல்லுவாங்க. அதை கட்டாயப்படுத்தியவர் வந்து சர்ஜான் கிடராக் அப்படிங்கிறவர். ஓகேவா. அடுத்து வந்து இது எப்பயுமே இருக்கு. இப்ப கூட ராணுவத்துல வந்து இந்த மத அடையாளங்கள், குங்கும பொட்டு இதெல்லாம் வைக்கிறதெல்லாம் கிடையாது. ஏதாவது நிகழ்ச்சி அதெல்லாம் வைக்கக்கூடாது. ஓகேவா. கோயிலுக்கு போகலாம், அவங்கவுங்க கோயிலுக்கு போய் வச்சுக்கலாம். அடுத்து பொதுவான ஒரு இதுல இதெல்லாம் வச்சுக்க கூடாது. அப்ப ஆங்கிலேயர்கள், ஆனா இன்னைக்கு நம்ம ஆர்மியில ஃபாலோ பண்ற எல்லா ரூல்ஸுமே 90% ஆங்கிலேயர்கள் கொடுத்ததுதான். அங்க என்ன இருக்கோ அதை இன்னைக்கெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. ஆனா அப்ப புதுசா கொண்டு வரும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா ராணுவ வீரர்கள் மறுத்திருக்காங்க. ஓகேவா. அதுதான் இங்க சொல்றாங்க. அடுத்து வந்து இதனால என்ன ஆகுதுன்னா, ராணுவ வீரர்கள் மத்தியில ஒரு சலசலப்பு ஏற்படுது. திட்டம் தீட்டுறாங்க. இதை வந்து ஒருத்தர் வந்து போட்டு கொடுத்துறாரு ஆங்கிலேயர்களுக்கு. ஓகேவா. இது மாதிரி திட்டம் தீட்டியிருக்காங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் வந்து அதை நம்பல. ஏன்னா இந்திய சிப்பாய்களுக்கு வந்து அவ்வளவு தைரியம் கிடையாது, நம்மளை எதிர்த்தெல்லாம் ஏதாவது செய்யறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்திருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா, திப்பு சுல்தானோட மூத்த மகன் பதேக் ஹைதர் அலி அவங்க என்ன பண்றாங்கன்னா, திட்டம் தீட்டி அந்த வேலூர் கழகத்தை வந்து இது பண்றாங்க. ஓகேவா.
ஆல்ரெடி வந்து வேலூர் கழகம் வந்து பல கசப்பான நினைவுகளை வந்து கொண்டிருந்தது. ஏன்னா 1806 கொஞ்சம் ஒரு 10 வருஷம் பின்னால போய் பாருங்களேன். எவ்வளவு பேர ஆங்கிலேயர்கள் தூக்கில் போட்டாங்கன்னு. வீரபாண்டிய கட்டபொம்மன், அவரோட அமைச்சர் வந்து சுப்பிரமணியத்த நாகலாபுரத்துல போட்டது, சின்ன மருது, பெரிய மருது நெறைய பேர தூக்குல போட்டுட்டாங்க. ஒரு 10 வருஷம் பேக்ல 1806லேருந்து. அதனால வந்து எல்லாருமே ஒரு கடுப்புல இருந்தாங்களா, அத வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. வேலூர் கழகத்த. அததான் இங்க சொல்றாங்க. அதிகாரி வந்து டைரக்ட்டா சுட்டுக் கொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓகே. சுட்டுக் கொன்னுட்டு அந்த கோட்டையெல்லாம் கைப்பற்றுவது. அவங்களுக்கு வந்து தெரியும். 1857 அந்த கழகத்துல இருந்து டெல்லியை நோக்கி போயிருப்பாங்க. வேலூர் கழகத்துல வேலூர் கோட்டையை வந்து முற்றுகையிட்டு இது பண்ணுவாங்க. ஏன்னா வேலூர் கோட்டை தான் அந்த சுதந்திர எழுச்சிக்கான முக்கிய மையமாக திகழ்ந்தது அப்படின்னு டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வேலூர் இந்த கழகத்தை அடக்கி வந்து ஜில்லஸ்பி. ஏன்னா நம்மள்ட்ட ஒரு பிளானிங் கிடையாது. நம்மலாம் சும்மா அதிகாரிகள சுட்டுக் கொன்னுட்டு இப்படி இருந்தோம்னா என்ன பண்ணும்? தகவல் போகுது. இப்ப கில்லஸ்பி வந்து பெரும் படையுடன் வர்றாரு. மெட்ராஸ்லேருந்து. வந்து அத என்ன பண்ணிடுறாருன்னா, அத அடக்கிடுறாரு. ஓகே. அப்போ வந்து திப்புவின் மூத்த மகன் ஹைதர் அலி இவர வந்து சுல்தானாக அறிவித்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வந்து 1857 கழகத்துல 2ஆம் பகதூர் ஷாவ டெல்லியில வந்து தலைவராக்கி, அப்புறம் அவர ரங்கூனுக்கு நாடு கடத்திருவாங்களா, இங்க வந்து திப்புவின் மூத்த மகன் ஹைதர் அலிய வந்து தலைவராக்கி புலிக்கொடியெல்லாம் கோட்டையில பறக்க விட்டுருவாங்க. எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்குள்ள வீரர்கள் வந்து மொத்தத்தையும் இந்த இதையும் அடக்கிருவாங்க கழகத்த. ஓகேவா? அதனால தான் இந்த 1857 இந்த முதல் இந்திய சுதந்திர போர் வேலூர் கழகம் வந்து முதல் இந்திய சுதந்திர போருக்கான முன்னோடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அது ஒரு விஷயம் பாத்துங்க. ஓகே. அடுத்து பாருங்க. முக்கிய விவசாய இயக்கங்கள், சங்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு அவ்வளவு தேவையில்ல. இதுல வந்து அதிகமா கொஸ்டின் கேட்டதில்ல. இது இது ரொம்ப முக்கியம். பூனே சர்வஜனிக் சபா 1870 ஆண்டு கேட்பாங்க. நிறுவியவர் எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த் ரானடே. விவசாயிகளின் உரிமைகளை பிரபலப்படுத்துவதற்கு. ஓகே. உங்களுக்கு என்ன தெரியும்னா, பூனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது எதுனா, விவசாயிகளின் உரிமையை மீட்டெடுக்க 1870 எம்ஜி ரானடே. ஓகேவா? நான் தான் சொன்னேன்ல, எம்ஜி ரானடே வந்து ரொம்ப முக்கியம். தக்கான கல்விக் கழகம். அடுத்து வந்து விதவை மறுமலர்ச்சி கழகம், மறுமண கழகம் அது மாதிரி ஒண்ணு ஏற்படுத்தியிருப்பார். இது எல்லாருக்குமே நமக்கு நல்லா தெரியும். சாம்பிரான் சத்தியாகிரகம் 1917 பீகார்ல. ஓகே. ராஜ்குமார் சுக்லா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, தீன்காதியா முறைக்கு எதிராக போராடுவதற்காக காந்தியை கூப்பிட்டிருப்பாரு. காந்தி போனோம்னா அது சக்சஸ் ஆயிரும். அப்புறம் வந்து சாம்பிரான் சட்டமே, விவசாயிகள் சட்டமே நிறைவேற்றிடுவாங்க 1917. இது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்த வருஷமே பாத்தீங்கன்னா கேதா சத்தியாகிரகம். கேதா அப்படிங்கிறது வந்து குஜராத்ல இருக்கு. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எதிரான அந்த போராட்டத்துல காந்தி வந்து கலந்துக்குவார். உத்தரப்பிரதேசம் கிஷான் சபா மதன் மோகன் மாளவியா அவர் தலைமையில இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க. இது ஒரு இது பாத்துங்க. இது வரைக்கும் கேட்கல. ஆல் இந்தியா கிசான் சபா 1936ல சுவாமி சஜானந்தா அப்படிங்கிறவரு ஆரம்பிச்சிருப்பாரு. ஆல் இந்தியா கிசான் சபா 1936. ஓகே. ஐஎன்சி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதனால முக்கியமான பாயிண்ட மட்டும் இதுல ரிப்பீட் பண்ணுவோம். ஓகேவா? ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானது பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஐஎன்சி ஆரம்பிக்க நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே நாடு, ஒரே ஒரே இந்தியா அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்கள் மத்தியில ஏற்பட ஆரம்பித்தது. சமய அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டது. ஆங்கிலேயர்களோட சுரண்டல் வந்து மக்கள் உணர ஆரம்பித்தனர். இப்படி எல்லாம் இதா சொல்றாங்க. இந்தியாவை வந்து ஒரு சந்தையாக ஆங்கிலேயர் பயன்படுத்தியது. அப்புறம் இதர ஐரோப்பிய நாடுகளுடன் ஏற்பட்ட தொடர்பு. அப்புறம் ஆங்கில கல்வி இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஓகே. இப்ப இந்தியர்கள் வெளியில எல்லாம் போய் படிக்கிறாங்க. மேற்கத்திய நாடுகளோட பேப்பர், மேகசின்லாம் படிக்கும்போது அங்கெல்லாம் உள்ள அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மட்டும் ஏன் அப்ப நம்ம அடிமையா தான் இருக்கமோ அப்படின்னு படித்தவர்களுக்கு உணர வைத்தது ஆங்கில கல்வி. அததான் வந்து இங்க சொல்றாங்க. அதான் 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ராஜாராம் மோகன் ராய் பத்தி உங்களுக்கு தெரியும். தயானந்த சரஸ்வதி, மூல் சங்கர் அப்படிம்பாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர், அது சுவாமி விவேகானந்தர், டாக்டர் அன்னி பெசன்ட், இப்படி வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்தியர்களுக்கு இதை வந்து உணர வைத்தார்கள். ஓகேவா? அப்படிங்கிறத இதுல சொல்றாங்க. அடுத்து வந்து இருப்பு பாதை, தந்தி, தபால் முறை இதுவும் வந்து வளர்ச்சியை ஏற்படுத்தியது. அடுத்து செய்தித்தாள் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. இந்திய தேசிய காங்கிரஸில் தொடக்க காலத்தில் 1/3 யாரு பத்திரிகையாளராக இருந்தனர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். பத்திரிகையாளராக இருந்து சிறை சென்ற முதல் இந்தியர்னா சுரேந்திரநாத் பானர்ஜி.
அது ஒரு வருஷம் கேட்டாங்க. பத்திரிகையாளராக இருந்து சிறை சென்ற முதல் இந்தியர் சுரேந்திரநாத் பானர்ஜி. அது ஒரு இதை பாத்துங்க. ஓகே. அடுத்து கிழக்கிந்திய கூட்டமைப்பு 1866 தாதாபாய் நௌரோஜி ஆரம்பிச்சிருப்பாரு. 1866 ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் நிறுவியவர் தாதாபாய் நௌரோஜி. ரொம்ப முக்கியம் பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் லீக் சிசிர் குமார் கோஸ் 1875. இந்தியன் லீக் 1875 சிசிர் குமார் கோஸ். இதெல்லாம் வந்து இந்திய தேச காங்கிரஸ்க்கு முன்பு தோன்றிய அமைப்புகள், முக்கிய அமைப்புகள். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கத்தா 1876 சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆனந்த மோகன் போஸ். அடுத்து பம்பாய் கழகம் 1852 தாதாபாய் நௌரோஜி. 1852 தாதாபாய் நௌரோஜி. உங்களுக்கு தெரியும் 1852 வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னு சொல்றேன் நானு. பூனே சர்வஜனிக் சபா 1867 இல்லைன்னா 1870 சொல்லுவாங்க. அடுத்து பம்பாய் மாகாண கூட்டமைப்பு ரொம்ப முக்கியம். பாம்பே பிரசிடென்சி 1885 காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட வருடமே. ஏன்னா பக்ருதீன் தியாப்ஜி, பெரோசா மேத்தா, KT தெலாங் 3 பேரும் சேர்ந்து ஆரம்பித்தது தான் பாம்பாய் மாகாண கூட்டமைப்பு. 3 பேர். இதுல இந்த ஃபெரோசா மேத்தாவை தான் வந்து லயன் ஆஃப் பாம்பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெரோசா மேத்தா இமயத்தை போன்றவர் அப்படின்னு காந்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியம் பாத்துங்க. அடுத்து மദ്രാஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து 1852. சென்னை வாசிகள் சங்கம் 1852. மദ്രാஸ் மகாஜன சபை 1884. மெட்ராஸ் மாகாண சபை. இந்த சபையில வந்து பேசும்போது ஆலன் ஆக்டிவ் ஹியூம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் பத்தி சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவர் தானே ஃபவுண்டரு. முதல் வருஷமே சொல்லியிருப்பாரு மெட்ராஸ் மகாஜன சபையில. இதோட பொன்விழா ஆண்டுல வந்து காந்தியடிகள் கூட கலந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்து பாத்துங்க. பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் 1851. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். இதுல முக்கியமானது மட்டும் சொல்றேன். நிறைய இது கொஞ்சம் இதா இருக்கும். அதனால கொஞ்சம் முக்கியமானது மட்டும் பார்ப்போம். ஓகே. மெட்ராஸ் மகாஜன சபை வந்து ரங்கையா நாயுடு, வீர ராகவாச்சாரியார், சுப்பிரமணியர், ஆனந்த சார் அதோட தொடர்புடையவர்கள். சில நேரத்துல அது மாதிரி கேட்டுறாங்க. ஓகே, அதை பாத்துங்க. இது வேண்டாம். இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1885 கோகுல்தாஸ் சமஸ்கிருத கல்லூரி மும்பையில வந்து ஆரம்பிக்கப்பட்டது. டிசம்பர் 28, 29, 30 3 நாட்களுக்கு இந்த மாநாடு, முதல் மாநாடு நடந்தது. நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஓகேவா. WC பானர்ஜி அவர் தலைமையில வந்து முதல் மாநாடு நடந்தது. 72 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அதுல 22 பேர் வந்து சென்னையை சேர்ந்தவர்கள். 2வது மாநாடு வந்து 1886 தாதாபாய் நௌரோஜி தலைமையில நடந்தது. 3வது மாநாடு 1887 மெட்ராஸ்ல 1000 விளக்கு அப்படிங்கிற இடத்துல வந்து பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில நடந்தது. ஓகேவா, ஒரு பாத்துங்க. மிதவாதிகள் காலம் அப்படின்னா 1885 1905 வரை மிதவாதிகள் காலம். இந்த மிதவாதிகள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக நடந்து கொண்டனர். இதை புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மிதவாதிகள் வந்து சேஃப்டி வால்வ் தியரியை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சேஃப்டி வால்வ் தியரி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருந்து அவர்களிடம் நற்பெயர் எடுத்து செயல்படுவது. ஓகேவா. இந்தியர்களின் குறைகளை வந்து ரொம்ப ஹார்ஸா சொல்லாம பார்த்து சொல்றது. அந்த மாதிரி இருந்தாங்க. அதான் சேஃப்டி வால் தியரிம்பாங்க. தீவிரவாத தலைவர்கள் தோன்றிய பிறகு அது வந்து செயல்பட முடியல. அது மாதிரி செய்ய விடல அவங்கள. ஓகேவா, அது ஒரு விஷயம் பாத்துங்க. சுப்பிரமணிய ஐயர் இந்து சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகையை வந்து தொடங்கி இருக்காரு. இது அடிக்கடி சொல்லிட்டேன் நானு. தமிழ் இதழியலின் தந்தை அப்படின்னே சுப்பிரமணிய ஐயரை சொல்லுவாங்க. தமிழ் இதழியலின் தந்தை. ஏன்னா இந்திய இதழியலின் தந்தை அப்படின்னா பெங்கால் கெசட் அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கிய ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி இந்திய இதழியலின் தந்தை. ஓகேவா. தாதாபாய் நௌரோஜி பத்தி நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா. இந்தியாவின் முதுபெரும் மனிதர்பாங்க. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் தாதாபாய் நௌரோஜி. ஓகே. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற இதுல வந்து இந்திய சுரண்டலை பத்தி எழுதியிருப்பாரு. இந்தியாவில் முதலில் தனிநபர் வருமானத்தை கணக்கிட்டவர் வந்து அவர் தான். ஓகே. செர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி 1905 கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேவா. அடுத்து
அடுத்து மிதவாதிகள் வந்து எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, அதான் நான் சொல்லிட்டேன். அடுத்து 1893ல ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற தேர்வு எழுத இந்தியர்களுக்கு என்ன பண்றாங்க, அனுமதி அளிக்கப்படுகிறது. அதுலதான் வந்து சத்யேந்திரநாத் தாகூர் வந்து முதல்ல ஐசிஎஸ் தேர்வை வந்து வெற்றி பெற்றிருப்பார். அது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. முதல் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அடுத்து தீவிரவாதிகள் என்னென்ன பண்ணாங்க, அதான் சொன்னல உங்களுக்கு. சூரத் பிளவு 1907. அடுத்து லக்னோ ஒப்பந்தம், லக்னோ காங்கிரஸ் மாநாடு 1916. ஓகே. சூரத் பிளவின் போது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் ராஸ் பிகாரி கோஸ். சூரத் பிளவின் போது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் ராஸ் பிகாரி கோஸ். அது கேட்பாங்க. வங்க பிரிவினை பத்தி உங்களுக்கு நான் டீட்டெயிலா எல்லாமே சொல்லிட்டேன். ஓகேவா? வங்க பிரிவினை தோன்றியது அடுத்து 1911ல திரும்ப வந்து அந்த வங்க பிரிவினை வந்து திரும்ப கேன்சல் பண்ணிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. ஓகேவா? 1906ல தாதாபாய் நவ்ரோஜி சுயராஜ்யம் பத்தி பேச வச்சுட்டாங்க. ஏன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜி வந்து மிதவாத தலைவர். சுதந்திரத்தை பத்தி எல்லாம் அவங்க வந்து பேசவே இல்லை. ஆனா வந்து 1906ல அந்த சுதேசி இயக்கத்துக்கு அப்புறம் அவரையே வந்து என்ன சொல்லிட்டாங்க, சுயராஜ்யம்ங்கிறத பேச வச்சுட்டாங்க. இதான் தீவிரவாத தலைவர்களோட அந்த வெற்றி அப்படின்னே பார்ப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. சவார்கர் அவரது சகோதரர்கள் இணைந்து மித்ரமேளா என்கிற ரகசிய அமைப்பை ஏற்படுத்தினார்கள். இது 1904ல அபினவ் பாரத் என அழைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம், அபினவ் பாரத் வந்து கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து ஒரு ரகசிய அமைப்பை ஏற்படுத்தி இருப்பார். தமிழ்நாட்டுல நீலகண்ட பிரம்மச்சாரி. அதுலதான் வந்து இந்த இவர் வந்து 1911ல வாஞ்சிநாதன் கலெக்டர் ஆஸ்துரையை வந்து சுட்டு கொண்டிருப்பார்ல, அவர் அந்த அமைப்புல தான் பயிற்சி பெற்றவர், நீலகண்ட பிரம்மச்சாரியிடம். ஓகே, அதனால பாரத மாதா சங்கம் அப்படின்னு அதுக்கு பேரு. இது மாதிரி ரகசிய அமைப்பெல்லாம் இந்தியர்கள் வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது டிஎன்பிசில கொஸ்டினாவும் கேட்கறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. ஆங்கிலேயர்கள் வந்து இந்த சதின்னு சொல்லுவாங்க. ஓகே, லாகூர் சதி வழக்கு அப்படின்ட்டு எல்லாம் இந்தியர்களோட போராட்ட அந்த செயல்களை தான் அவங்க சதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுலயும் கொஸ்டின் கேட்பாங்க. பார்ப்போம் இப்ப. காக்கோரி கொள்ளை சம்பவம் 1925. காக்கோரி ராபரி வந்து 1925. இதனுடன் தொடர்புடையவர்கள் வந்து பிஸ்மில் மற்றும் ரோசன் சிங். இது வந்து கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. காக்கோரி சதி வழக்குடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னு. ஓகே, 1924ல ஹிந்துஸ்தான் குடியரசு கூட்டமைப்பு, இதை வந்து ராம் பிரசாத் பிஸ்மில் இவங்க எல்லாம் சேர்ந்து இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, பகத்சிங் படுகேஸ்வர் தத் இவங்க ரெண்டு பேரும் தான் ஏப்ரல்ல 1929ல மத்திய சட்டமன்றத்துல வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. வெடிகுண்டு மீன்ஸ் வந்து புகை குண்டு அந்த தீர்மானத்துக்கு எதிராக வீசியிருப்பாங்க. இருந்தாலும் ஆங்கில அரசு வந்து அதை பெருசா இது பண்ணிடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா தூக்குல போட்டுருவாங்க. ஓகே, மார்ச் 23, 1931 தூக்கிலிடப்பட்ட நாள். இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. மார்ச் 23, 1931 தூக்கிலிடப்பட்ட நாள். ஓகேவா? சிட்டகாங் ஆயுத குழு அந்த போராட்டம் பாத்தீங்கன்னா சூர்யாசன் தலைமையில நடந்தது 1930ல. சிட்டகாங் அந்த ஆயுத கிடங்கை வந்து சூறையாடி இருப்பாங்க. அதனால சிட்டகாங் ஆயுத கிடங்கு அதெல்லாம் தொடர்புடையவர் சூர்யாசன். இது ரொம்ப முக்கியம் பாத்துங்க. இந்த பிலாசபி ஆஃப் தி பாம்ப் அப்படின்னு பகவதி சரண் ஓரா என்பவரால் எழுதப்பட்டது. அதாவது பாம் எப்படி தயாரிக்கணும்னு ஒரு புக்கே எழுதியிருப்பார். ரொம்ப கம்மி வயசு, 27 வயசு 28 வயசுல எல்லாம் இறந்துருவாரு. பகவதி சரண் ஓரா பிலாசபி ஆஃப் பாம்ப் என்ற புத்தகத்தை எழுதியவர் பகவதி சரண் ஓரா. சீக்கிரமே இறந்துருவார். ஓகே, சுதேசி இயக்கம் பத்தி நம்ம டீட்டெயிலா சொல்லிட்டோம்.
சுதேசி இயக்கம், சொந்த நாடு. இந்த சுதேசி இயக்கத்தின் விளைவு தான் அவங்களுக்கு வங்க பிரிவினை எதிர்த்தது. அடுத்து வஉசி வந்து கப்பல் கழகம் ஆரம்பித்தது. எல்லாமே இந்த சுதேசி இயக்கத்தோட விளைவு தான். ஓகேவா? அடுத்து 1906 டிசம்பர் 30 முஸ்லீம் லீக் வந்து தாக்கால ஆரம்பிக்கப்பட்டது. 1906 டிசம்பர் 30 முஸ்லீம் லீக் தாக்காவில் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே. தீவிரவாதிகளின் சாதனை அப்படிங்கிறாங்க. முஸ்லீம் லீக் நவாப் சலீமுல்லா கான். முஸ்லீம் லீக் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவாப் சலீமுல்லா கான். ஓகே. 1916 பாத்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம். அது ஒரு பாத்துங்க. திலகர் வந்து பூனால தொடங்குவாரு. அன்னி பெசன்ட் வந்து இதை வந்து சென்னையில வந்து அடையாறுல தொடங்குவாங்க. இது ரெண்டையுமே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திலகர் தான் தொடங்குவாரு. அதையும் கேட்டிருக்காங்க. காந்தியடிகள் வந்து இந்தியா திரும்பியது 1915 ஜனவரி 9. அதை தான் பிரவாசி பாரதியர் திவஸ், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாம்ரான் சத்தியாகிரகத்திற்கு வந்து பீகாருக்கு வரும்படி காந்தியடிகளை அழைத்தவர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ராஜ்குமார் சுக்லா. ஓகேவா? அது பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க. ஓகே. ரவுலட் சட்டம் வந்து ரிப்பீட்டடா நிறைய விஷயம் சொல்லிட்டேன். அதாவது என்ன காரணம்னா, முதல் உலகப் போர் முடியும் போது இந்தியாவுல நிறைய ஆயுத புழக்கம் ஏற்பட்டுரும். அதனால ஆயுதங்கள் நிறைய வச்சிருப்பாங்க. அதனால சந்தேகப்படும் எவரையும் கைது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் தான் ரவுலட் சட்டம். காந்தியடிகள் வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு இதை வந்து எதிர்த்திருப்பாரு. இதன் பிறகுதான் இந்த ஜாலியன் வாலாபாக். அது தேதி வந்து 13 ஏப்ரல் 1919. 13 ஏப்ரல் 1919. ஓகேவா? அது மாதிரி உப்பு சத்தியாகிரகம், வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகமும் 13 ஏப்ரல் 1930 நடந்திருக்கும். ஓகே. இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட் வந்து பாத்துங்க. வித் டேட்டோட சில விஷயம் வந்து நமக்கு தெரியணும். ஓகேவா? அடுத்து பாருங்க. கிலாபத் இயக்கமும் 1919 தான். கிலாபத் இயக்கம் 1919. அத வந்து அலி சகோதரர்கள் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. மௌலானா சவுக்கத் அலி, மௌலானா ரஹமத் அலி அப்படிங்கிற 2 பேர் அலி சகோதரர்கள் கிலாபத் இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்க. கிலாபத்து தினம் வந்து 1919 அக்டோபர் 19 கிலாபத்து தினமாக அனுசரிக்கப்படுகிறது. டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. கிலாபத்து தினம் அப்படின்னா 1919 அக்டோபர் 19. அது வந்து கிலாபத் தினம். ஓகே. அடுத்து பாருங்க. மாதிரி இன்னொரு டேட் நிறைய இருக்கு ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும். 1933 ஜனவரி 8 ஆலய நுழைவு நாள். 1933 ஜனவரி 8 வந்து ஆலய நுழைவு நாள். ஓகேவா? அடுத்து நேத்து ஒரு டேட்டு செப்டம்பர் 24 1932 பூனா ஒப்பந்தம். செப்டம்பர் 24 1932 காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையில பூனா ஒப்பந்தம். ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது 1920 22 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து வாபஸ் வாங்கியிருப்பாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல சௌரி சௌரா சம்பவம், கோரக்பூர்ல நடந்த சௌரி சௌரா சம்பவம் தான். ஓகேவா? பிப்ரவரி 5 1922. சௌரி சௌரா சம்பவம் பிப்ரவரி 5 1922. ஒரு விவசாயிகள் பேரணி போவும், போலீஸ்காரங்க போய் சுற்றுவோன்னு சொல்லி மிரட்டுவாங்க. விவசாயிகள் திரும்ப காவலர்களை தாக்குவாங்க. காவலர்கள் பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு உள்ள லாக் பண்ணிக்குவாங்க. வெளியில இருந்து விவசாயிகள் தீ வச்சிருவாங்க காவல் நிலையத்துக்கு. 22 பேர் உடல் கருகி இறந்துருவாங்க. இந்த வன்முறையை கையில் எடுத்ததுனால காந்தியடிகள் இந்தியா முழுவதுமே அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து வாபஸ் வாங்கிடுவார். அடுத்து இது ரொம்ப முக்கியம். சுயராஜ்ய கட்சி எப்போது யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சுயராஜ்ய கட்சி 1923 தோற்றுவிக்கப்பட்டது. ஓகே. சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு, அஜ்மல் கான் போன்ற தலைவர்களால வந்து இது வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஓகே. ஏன்னா பிளவு வந்துருச்சு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்க ஏன் அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் வாங்குனீங்கன்னு இப்ப மிதவாதிகள், தீவிரவாதிகள் பிளவு மாதிரி பிளவு ஏற்பட்டது. அப்ப வந்து இந்த சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் இறந்தோன்னா சுயராஜ்ய கட்சி வந்து வலுவிழந்துரும். மற்றபடி இல்லைன்னா இது ஒரு பெரிய கட்சியாவே போயிருக்கும். சிஆர் தாஸ் வந்து இடையில இறந்துருவாரு. அதனால சுயராஜ்ய கட்சி என்ன ஆயிரும்? வலுவிழந்துரும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா சைமன் குழு பத்தி நம்ம நல்லா எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேவா? சைமன் குழுவில் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு இடையில ஒரு வருஷம் கேட்டாங்க. 7 பேர். சைமன் குழுவின் மொத்த உறுப்பினர்கள் 7 பேர். சைமன் குழு எந்த வருஷம் அறிக்கையை சமர்ப்பித்ததுன்னா 1930 வந்து அது அறிக்கையை சமர்ப்பித்திருக்கும்.
அடுத்து வந்து நேரு அறிக்கை எந்த ஆண்டுனா 1928. நேரு அறிக்கை வந்து எந்த ஆண்டுனா 28. ஓகேவா? இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை அப்படின்னு லார்ட் பிரவுன்வுட் அப்படிங்கிற ஆங்கிலேயர் சொல்லியிருப்பார். புரியுதா? இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அதற்கு எதிராக நேரு அறிக்கை என்ன சொல்லும்னா, எங்கள்ட்ட குடுத்து பாருங்க. நாங்க எப்படி அரசியலமைப்பு ரெடி பண்றோம். டொமினியன் அந்தஸ்து குடுங்க. நாங்க ஆட்சி பண்ணி காட்டுறோம் அப்படிலாம் சொல்லியிருப்பாரா? அதான் வந்து இத ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம இந்தியர்களே டொமினியனே வேண்டாம். எங்களுக்கு முழு சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுதான் வந்து என்ன பண்ணும்னா, அந்த கராய்ச்சியில வந்து லாகூர் கராச்சி மாநாட்டுல 1929 டிசம்பர் 31ல நேரு வந்து ராவி நதிக்கரையில தேசிய கொடியை ஏத்தி என்ன சொல்லியிருப்பாரு? பூர்ண சுயராஜ்யம் பத்தி சொல்லியிருப்பாரு. 1930 ஜனவரி 26ல இந்தியா முழுவதும் என்ன பண்ணியிருப்பாங்க? விடுதலை நாள் வந்து கொண்டாடி இருப்பாங்க. இந்த இதுக்கு அதான் காரணம். அடுத்து பாத்தீங்கன்னா, சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு 1930லேருந்து 34 காலகட்டம் வரை இது நடக்கும். ஓகேவா? அடுத்து உப்பு சத்தியாகிரகம் எல்லாருக்குமே தெரியும். தண்டி மார்ச் அப்படின்னு. இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை தான் ஆங்கில பத்திரிகைகள் வந்து என்ன சொல்லி கேலி பண்ணுவாங்கன்னா, மழலையர் பள்ளியின் மேடை போராட்டம் அப்படின்னு. அதாவது ஸ்கூல்ல வந்து குழந்தைங்க வந்து ஸ்டேஜ்ல டிராமா போடும்போது மேடையில வந்து போராட்டம் பண்ற மாதிரி நடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. மழலையர் பள்ளியின் மேடை போராட்டம் என எந்த போராட்டத்தை ஆங்கில பத்திரிகைகள் விமர்சித்தன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உப்பு சத்தியாகிரக போராட்டம். ஓகேவா? நம்ம இஸ்ரோ 1969ல இந்தியா இஸ்ரோ ஆரம்பிக்கப்பட்ட போது என்ன பண்ணாங்கன்னா, கேரளால வந்து அந்த கடற்கரை ஓரத்துல இந்த பொருட்கள் இதெல்லாம் மாட்டு வண்டியில அதுல எல்லாம் வச்சு எடுத்துட்டு போனாங்க. அந்த இத வந்து ஆங்கில பத்திரிகைகள் கேலி பண்ணாங்க. எப்படின்னா, இஸ்ரோ நம்ம வந்து நாசா மாரி ஒண்ணு ஆரம்பிக்கிறோம். அங்க மாடெல்லாம் கட்டி போட்டிருக்க மாரி. அந்த மாரி நம்மள கேலி பண்ணாங்க. அதுதான் இன்னைக்கு இஸ்ரோ வந்து அவங்களுக்கே டஃப் குடுக்குற மாரி. இது இங்கிலாந்த விட இப்ப விண்வெளி துறையில இந்தியா முன்னேறி இருக்கு. அதே மாரி நம்மள அடிமைப்படுத்தி வச்சிருந்த அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நலிவடைஞ்சு இப்ப விற்பனைக்கு வந்தது. அத ஒரு இந்தியர் தான் வாங்குனாரு. ஓகேவா? லாஸ்ட் இயர்ல. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து சேல் ஆயிருச்சு. அத ஒரு இந்தியர் வாங்குனாரு. அது மாரி உலகம் வந்து மாறிடுச்சு. ஓகே. அடுத்து பாருங்க. ஏப்ரல் 6 வந்து உப்பு சட்டங்களை அந்த மீறிய நாள். ஓகேவா? அடுத்து பாருங்க. ஓகே. அடுத்து வந்து எங்கெங்கெல்லாம் போராட்டம். இந்தியா முழுவதுமே இப்ப வந்து இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்கள்லாம் நடக்க ஆரம்பித்தது. நாகாலாந்தின் ராணி வந்து கைடின் லியூ போராட்டம் நடத்தி 1932ல் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, சிறை ஆங்கிலேயர்கள் எல்லா போராட்டத்துக்கும் கைது பண்ணா சிறையில மாத்தி மாத்தி அடைச்சிருவாங்க. இப்ப வந்து சவுத் இந்தியா இங்க உள்ளவங்கள அங்க அடைச்சிருவாங்க சிறையில. கொல்கத்தால உள்ளவங்கள இங்க அடைப்பாங்க. அப்புறம் மத்திய இந்தியாலேருந்து அந்தமான் சிறையில போடுவாங்க. ரங்கூனுக்கு நாடு கடத்துவாங்க. நம்ம சுபாஷ் சந்திர போஸ் வந்து மாண்ட்லே சிறையில வச்சிருந்தாங்க. நேருவ கொண்டுட்டு போயிட்டு அல்மோரா சிறையில வச்சாங்க, உத்தரகாண்ட்ல. இது வந்து மாத்தி மாத்தி போடுவாங்க. இந்த சிறை கூட ரொம்ப முக்கியம். எந்த போராட்டத்துல யாரு சிறைக்கு போனது, எந்த சிறையில போட்டாங்க அப்படிங்கிற வரையும் கேட்கறாங்க. காமராஜர் வந்து 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது எங்க வச்சாங்கன்னா, அலிப்பூர் சிறையில வச்சாங்க, கொல்கத்தால. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால தலைவர்கள் சிறைக்கு போனது இதெல்லாம் வந்து நல்லா பாத்துங்க. சிறைப்பறவை அப்படின்னு பெரியார சொல்லுவாங்க. தன் வாழ்நாளை தன் வாழ்நாளில் 5ல் 1 பங்கை சிறையில் கழித்தவர் அப்படின்னு முத்துராமலிங்க தேவர சொல்லுவாங்க. இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற ஒரே சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னா வ.உ.சி. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. வட்டமேசை மாநாடுகள் உங்களுக்கு வந்து நிறைய சொல்லிட்டேன் வட்டமேசை மாநாடுகள் பத்தி. ஓகே, அடுத்து பார்ப்போம். செஞ்சட்டை இயக்கம். ஓகேவா? கான் அப்துல் காஃபர் கான் குதாய் கித்மத்கர் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல செஞ்சட்டை இயக்கம்னு சொல்லுவாங்க. அது வந்து பாருங்க, இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, அதனால தான் சொல்றேன். எல்லை காந்தி, கான் அப்துல் காஃபர் கானை தான் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து இந்த வகுப்பு கொடை வந்து 1932ல செப்டம்பர் 20ல என்ன பண்ணுவாங்கன்னா இது அறிவிக்கப்படுது. தனி தொகுதி, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி தொகுதி. அது ஒரு பெரிய கதை. அது வந்து இந்து மதத்திலேயே ஒரு பிரிவை ஏற்படுத்தும் ஆங்கிலேயரின் செயல் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் ஆரம்பிச்சிருவாரு. செப்டம்பர் 20 1932ல எரவாடா சிறையில. இப்ப நாடு முழுவதும் பெரிய பிரச்சனையாகுது. காந்தியடி வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போறாரு
அப்படின்ட்டு. இது வந்து இன்டைரக்டா யாரை பாதிக்குதுன்னா அம்பேத்கரை பாதிக்குது. ஏன்னா அவர் தானே இது கேட்டது, தனி தொகுதி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு. அப்போ வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் மீது தாக்குதலும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கலவரமும் ஆரம்பிக்குது. இது வந்து பெரிய பிரச்சனையாவது. அப்ப அம்பேத்கர் என்ன பண்றாருன்னா, சரி நம்ம இப்படியே விட்டோம்னா காந்திக்கு ஏதாவது ஆச்சுன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் மேல பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியை போய் பாக்குறாரு ஜெயில்ல. காந்தி ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, ஒண்ணு அது வந்து அந்த சட்டத்தை நீக்கணும், இல்லைன்னா நான் சாகணும், இதுல எதுவோ அது பாத்துக்கங்கன்னு ரெண்டே வார்த்தை தான், இதை தான் சொல்லுவார் அம்பேத்கர். அம்பேத்கர் அப்புறம் நிறைய பேசி காம்ப்ரமைஸ் இது பண்ணி வேற வழி இல்லாம என்ன பண்ணிடுவார்னா, எங்களுக்கு வந்து அந்த தனி தொகுதி வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்து அந்த இது முடிஞ்சிடும். ஓகே, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 24 செப்டம்பர் 1932 காந்தி வந்து ரொம்ப முடியாம படுத்திருப்பாரா, அதனால அந்த ஒப்பந்தத்துல வந்து மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத் எல்லாம் சைன் போடுவாங்க. ஓகே, இதுதான் வந்து பூனா ஒப்பந்தம். அடுத்து பாருங்க. அடுத்து வந்து வட்டமேஜை மாநாடுகள்லாம் முடியுது. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, 2ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சிருது 1939லேருந்து 45ல. இதுக்கு இடையில வந்து 1937ல வந்து தேர்தல் நடக்குது. காங்கிரஸ் வந்து நிறைய மாகாணங்கள்ல வெற்றி பெறுது 1937ல. தமிழ்நாட்டுல கூட பாத்தீங்கன்னா ராஜாஜி வந்து ஆட்சி அமைக்கிறார். நீதி கட்சி படுதோல்வி அடையுது 1937ல. ராஜாஜி ஆட்சி அமைக்கிறார். அப்ப வந்து மதுவிலக்கு சட்டம் தமிழ்நாட்டுல கொண்டு வர்றாரு. விமோசனம் அப்படின்னு ஒரு நூல் கூட மதுவிலக்கு சம்பந்தமா எழுதியிருப்பாரு. மதுவிலக்கு கொண்டு வந்ததுனால தமிழக அரசுக்கு கொஞ்சம் இழப்பு ஏற்படுது. அதனை சரி பண்றதுக்காக வந்து என்ன பண்றாருன்னா, விற்பனை வரியை வந்து ராஜாஜி அறிமுகப்படுத்துகிறார். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ராஜாஜி. ஓகே, இப்படி வந்து ஒரு 2 வருஷம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர் ஆரம்பிக்குது. அப்போ வந்து லார்டு லின்லித்தை வந்து இந்தியர்களை 2ஆம் உலகப் போர்ல ஈடுபடுத்துறாரு. ஓகே, ஏன்னா இந்திய ராணுவ சட்டம் 1860 அந்த ராணுவ சட்டத்தின்படி யாரையும் கேட்க வேண்டாங்கிற மாதிரி அவர் ஈடுபடுத்துறாரு. காங்கிரஸுக்கு வந்து பெரிய அவமானமா போயிருது. நம்ம வந்து இவ்வளவு பெரிய ஒரு கட்சி ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலயும், நம்மள்ட்ட வந்து கன்சிடர் பண்ணாமலே இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதவி விலகுறாங்க எல்லா இடத்துலயும். ஓகேவா, இதுதான் முகமது அலி ஜின்னா வந்து மீட்பு நாள் அப்படின்னு வேற கொண்டாடி இருப்பார். ஓகேவா, இப்படி வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த 2ஆம் உலகப் போர் நடக்கிற நேரத்திலே. இதுல வந்து தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க பேச்சு சுதந்திரத்துக்கு எதிராக. 1940 ஆகஸ்ட் 8 வந்து ஆகஸ்ட் கொடையை வந்து ஆங்கில அரசு அறிவிக்குது. இவங்க தனிநபர் சத்தியாகிரகத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஆச்சாரியா வினோபா பாவே தான் முதல் தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்னு காந்திஜி அறிவிச்சிருப்பாரு. ஜவஹர்லால் நேரு 2வது தனிநபர் சத்தியாகிரகி. இதுல 4 வருஷம் ஜெயிலு ஜவஹர்லால் நேருக்கு கிடைச்சிருக்கும். கிரிப்ஸ் தூதுக்குழு, திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை. அதாவது ஆங்கில அரசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, சுதந்திரம் வந்து கண்ணுக்கு தெரியுது, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, மக்கள் எல்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆங்கில அரசு சுதந்திரம் கொடுத்துருவோம் அப்படின்னு தெரியுது. அந்த நேரத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கில அரசு வந்து இல்ல இல்ல உங்களுக்கு வந்து நாங்க சுதந்திரம் கொடுப்போம், அதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு உருவாக்குறது, டொமினியன் அந்தஸ்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஏமாத்துவாங்களா. அப்பதான் காந்தி என்ன சொல்லுவாரு, திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதுல போயிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆங்கில அரசு ஏதாவது ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்தா ஏத்துக்கிட்டு சைலண்டா இருந்துருவாங்க. இதை வந்து வன்மையா மறுத்துருவார். ஓகேவா, இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து தான், அதாவது முழு சுதந்திரம் கிடைக்க போற நேரத்துல வந்து உங்களுக்கு டொமினியன் தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. டொமினியன்னா என்னன்னு தெரியல, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து மேற்பார்வையிடுவாங்க, நம்ம ஆட்சி பண்ணணும், அவங்க வந்து மேல வந்து எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. அதுதான் நமக்கு தேவையில்லைன்னு அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா சுதந்திர 2ஆம் உலகப் போர் நடக்கும்போதே வெள்ளையனே வெளியேறு பயங்கரமான ஒரு போராட்டம் வந்து ஆரம்பிக்கிறாரு காந்தி. காந்தியடிகள் வந்து செய் அல்லது செத்துமடின்னு ரொம்ப தீவிரமா பேச ஆரம்பிச்சிடாரு. 1942 ஆகஸ்ட் 8. ஓகே, வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிய நாள் இதையும் கேட்டிருக்காங்க. 1942 ஆகஸ்ட் 8 வந்து வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது. ஓகே, எல்லா தலைவர்களும் கைது. அடுத்து கேபினட் தூதுக்குழு வருது. ஓகே, இது அரசியலமைப்பை உருவாக்க. அடுத்து இதுல வந்து இந்த இடைக்கால அரசுல வந்து யார் எந்த அமைச்சராக இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, உணவுத்துறை அமைச்சர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இருப்பாரு. ஒரு சிலது மட்டும் கேட்டிருக்காங்க இதுல இருந்து. ராஜகோபாலாச்சாரி வந்து இடைக்கால அரசுல கல்வி அமைச்சராக இருந்தார். ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி. இது மட்டும் பாத்துங்க. அடுத்து மவுண்ட் பேட்டன் திட்டம்.
மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிங்கிறது அறிவிக்கிறாங்க. இதுல வந்து சுதந்திரத்திற்காக எல்லாம் சட்டம்லாம் இயற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து நாடு பிரிவினை ஆகுது, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஜூன் 3 திட்டம் அல்லது மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய விடுதலை சட்டம் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது, அதெல்லாம் சொல்லிட்டேன். 4 ஜூலை 18 ஜூலைல சட்டம் வந்து நிறைவேறிவிடும். 22 ஜூலைல அறிவிக்கப்படும். ஆனா அடுத்த மந்த்ல தான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாங்க. அடுத்து காந்தியடிகள் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாரு. அது தெரியல, 1948 ஜனவரி 30 எல்லாருக்கும் தெரியும். ஈவினிங் வந்து ஒரு 5 மணியை போல வந்து காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்படுறாரு. ஓகே, அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. அடுத்து வந்து இந்த பகுதிகள் இணைக்கப்படுதல். பிரெஞ்சு இந்த போர்ச்சுகீசிய பகுதியெல்லாம் 1954லயே இணைச்சிருவாங்க. ஓகே, இது வந்து எப்ப இணைப்பாங்கன்னா, போர்ச்சுகீஸ் பகுதிகள் வந்து 1961ல இணைப்பாங்க. கோவா, டையூடாமன், பாண்டிச்சேரி இதெல்லாம் 1961ல இணைப்பாங்க. தலைவர்கள் அந்த கூட்டம் இது வந்து ஆல்ரெடி நடத்திட்டோம். இருந்தாலும் ஒரு சிலது பார்ப்போம். எந்தெந்த கல்கத்தா மாநாட்டிற்கு யார் தலைமை தாங்கியது? முதல் பிரிட்டிஷ் தலைவர், முதல் ஆங்கிலேயர் இந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர், இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுன்னா ஜார்ஜ் யூலே வந்து அலகாபாத்ல வந்து தலைமை தாங்கியிருப்பார். ஓகேவா, ஜார்ஜ் யூலே அலகாபாத்ல தலைமை தாங்கியிருப்பார் 1888ல. ஓகே, அது ஒரு முக்கியமானது, அடிக்கடி கேட்பாங்க. தாதாபாய் நவ்ரோஜி வந்து 3 தடவை தலைமை தாங்கியிருக்காரு. 10 முறை வந்து கொல்கத்தால நடந்திருக்கு. அது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சு. ஓகேவா, வேற என்ன இதுல கேட்பாங்கன்னா, இந்த வங்க பிரிவினைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்திருப்பாங்க 1905ல பனாரஸ்ல நடந்த மாநாட்டுல. ஓகேவா, அது பாருங்க. இதுதான் நான் சொல்லிட்டேன். சூரத் பிளவின் போது ராஸ் பிகாரி கோஸ் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரா இருந்திருப்பாரு. சுதந்திரத்தின் போது ஜே.பி. கிருப்லானி வந்து இந்திய தேசிய காங்கிரசின் தலைவரா இருந்திருப்பாரு. அது பாருங்க. 1916 லக்னோ மாநாட்டுல வந்து எஸ்.சி. மஜும்தார் வந்து தலைவரா இருந்திருப்பாரு. 1917ல அன்னி பெசன்ட் முதல் பெண் தலைவர். இது அடிக்கடி கேட்கிறாங்க. 1917ல கல்கத்தால அன்னி பெசன்ட், இவர் தான் முதல் பெண் தலைவர். ஓகே, இந்திய பெண் தலைவர்னா சரோஜினி நாயுடு, முதல் பெண் தலைவர்னா இவங்க தான். ஓகேவா, 1919ல வந்து மோதிலால் நேரு தலைவரா இருந்திருப்பாரு. 1920ல வந்து சேலம் புலி விஜயராகவாச்சாரியார் முதல் தமிழர். 1920ல நாக்பூர்ல சேலம் புலி விஜயராகவாச்சாரியார் இருந்திருப்பாரு, முதல் தமிழர் அவரு. 1924ல மகாத்மா காந்தி பெல்கம்ல வந்து தலைவரா இருந்திருப்பாரு. 1925ல முதல் இந்திய பெண்மணி சரோஜினி நாயுடு வந்து தலைவரா இருந்திருப்பாங்க. 1926ல இரண்டாவது தமிழர் எஸ்.எஸ். ஐயங்கார் வந்து தலைவரா இருந்திருப்பாரு. ஓகே, 1928ல தான் மோதிலால் நேரு, 29ல அவங்க பையன் ஜவஹர்லால் நேரு வந்துருவாரு. ஓகே, 1938 39 2 வருஷம் பாத்தீங்கன்னா ஹரிபுரா திரிபுரா 2 தடவையும் சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்திருப்பாரு. சுபாஷ் சந்திர போஸ் இடையில பதவி விலகும் போது ராஜேந்திர பிரசாத் தலைவராக வந்திருப்பார். 1939ல் சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் பதவியிலிருந்து விலகிய பிறகு அந்த பொறுப்பை ஏற்றவர் யாருன்னு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, ராஜேந்திர பிரசாத். ஓகே, ஓகே, அடுத்து அரசியலமைப்பு இதுக்கு வந்துட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஸ்டினா நிறைய சொல்றேன், நோட் பண்ணீங்க. ஓகே, கொஸ்டினா ஒரு சில கொஸ்டின் சொல்றேன், பாத்துங்க. ஓகேவா, எந்த ஆளுநர் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் கண்ட பேரரசர் என அழைக்கப்படுகிறார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் தான் என்ன சொல்றாங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில கண்ட பேரரசர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது ஒரு முக்கியமானது. ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா காரன் வாலிஸ் பிரபு. ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் காரன் வாலிஸ் பிரபு. மகள்வாரி முறை வந்து வில்லியம் பெண்டிக். ஓகேவா, அதுவும் பாத்துங்க. அடுத்து அடுத்து அம்பேத்கர் பத்தி எப்பயுமே கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு சிலது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, பாத்துங்க.
1923 முனைவர் பட்டத்திற்காக அம்பேத்கர் மேற்கொண்ட தலைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா, ரூபாயின் பிரச்சனைகளும் அதன் தீர்வும், ப்ராப்ளம் ஆஃப் ரூபி அண்ட் இட்ஸ் ஆரிஜின் அண்ட் சொல்யூஷன். 1923 இந்த கட்டுரையின் படிதான் என்ன ஆரம்பிக்கப்படுது, ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது. அது கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப முக்கியம் அது. அடுத்து பாத்தீங்கன்னா, சமாஜ் சமாத சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா, ராஜாராம் சாரி அம்பேத்கர். சமாஜ் சமாத சங்கம் அம்பேத்கர். அடுத்து பாருங்க, நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடு மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று என கூறியவர் யாரு அப்படின்னா அம்பேத்கர். ஓகேவா, அது ஒரு பாருங்க. அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை எங்கு தோற்றுவித்தார்னா மும்பையில. சித்தார்த்தா உயர்கல்வி கழகம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா அம்பேத்கர். பாருங்க, அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல் படும் ஊமைகளின் உறுப்பினராக பேசுகிறேன் என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கர். இது எங்க பேசியிருப்பாருன்னா லண்டன்ல முதல் வட்டமேஜை மாநாட்டுல ஃபர்ஸ்ட் வார்த்தையா இன்ட்ரோடக்ஷனா இப்படிதான் பேசியிருப்பாரு. அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல் படும் ஊமைகளின் உறுப்பினராக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை ஆரம்பித்த ஆண்டுனா 1946. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவம் என கூறியவர் யாருன்னா அம்பேத்கர். ஓகே, புத்தரும் அவரின் தம்மமும் என்ற புத்தகம் எப்போது வெளியானதுன்னா 1956 அம்பேத்கர் இறந்ததுக்கு அப்புறம் 1957 தான் அந்த புத்தகம் வெளியாகி இருக்கும். ஓகே, வெயிட்டிங் ஃபார் ஏ விஷா என்பது யாருடைய சுயசரிதை நூல் அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபின்னா அம்பேத்கர். வெயிட்டிங் ஃபார் ஏ விஷா. ஓகே, அதை பாத்துங்க. அன்ஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் சாதி ஒழிப்பு என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அம்பேத்கர். இதை தான் தமிழ்ல பெரியார் மொழிபெயர்த்திருப்பார், சாதி ஒழிப்பு என்ற நூலை. ஓகேவா, இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அம்பேத்கர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலை எழுதியவர் அம்பேத்கர். சுதந்திர தொழிலாளர் கட்சி 1936 யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா அம்பேத்கர். சுதந்திர தொழிலாளர் கட்சி 1936 யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? அம்பேத்கர். அம்பேத்கர் வெளிநாடு சென்று படிக்க உதவியவர் யாருன்னா பரோடா மன்னர் சயாஜிராவ் கெய்க்வாட். ஓகே, அடுத்து பாருங்க, ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை எந்த வருடம் அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1924. ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை 1924. நாசிக் கோவில் நுழைவு போராட்டம் அம்பேத்கரால் எந்த வருடம் தொடங்கப்பட்டதுன்னா 1930. ஓகே, 3 வட்டமேஜை மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர் யாருன்னா அம்பேத்கர். பாருங்க, தனித்து விடப்பட்டோர் நலனுக்கான அமைப்பு பகிஷ்கிருத் ஹிதாரணி சபா என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் அம்பேத்கர். ஓகே, ஜாதி களையப்பட வேண்டிய கலை என்று கூறியவர் அம்பேத்கர். மூக் நாயக் என்ற பத்திரிகையை நடத்தியவர் அம்பேத்கர். இது மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அம்பேத்கர் நடத்தியிருக்கேன், அதனால அடுத்து பார்ப்போம். ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை கேரளாவில் தொடங்கியவர் யாருன்னா ஸ்ரீ நாராயணகுரு. ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை கேரளாவில் தொடங்கியவர் ஸ்ரீ நாராயணகுரு. இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்ற பறவையின் இரு கண்கள் என்று கூறியவர் சையது அகமது கான். இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்ற பறவையின் இரு கண்கள் என கூறியவர் சையது அகமது கான். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை 1865 ஏற்படுத்தியவர் அருட்பிரகாச வள்ளலார். யாரு உங்களுக்கு தெரியும்? ராமலிங்க அடிகள். ஓகேவா, பண்டித ஈஸ்வர வித்யாசாகர் இவர் தான் பாத்தீங்கன்னா விதவை மறுமண சட்டத்தை இயற்ற காரணமா இருந்திருப்பார். ஓகே, பிரம்மஞான சபை எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1875. மேடம் பிளவாட்ஸ்கி, ஹென்ரி H.S. ஆல்காட் இவங்களாலதான் பிரம்மஞான சபை 1875 அமெரிக்கால தொடங்கப்பட்டது. ஓகே, ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் அதே வருஷத்துல 1875 பாத்தீங்கன்னா மூல் சங்கர். அதாவது யாரு மூல் சங்கர் அப்படிங்கிறது யாருடைய இயற்பெயர் அப்படின்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. அடுத்து இந்தியாவின் மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தயானந்த சரஸ்வதி. இந்தியாவின் மார்ட்டின் லூதர் கிங் தயானந்த சரஸ்வதி. இயற்பெயர் மூல் சங்கர். சுதேசி இந்தியா இந்தியர்களுக்கு என்று முழங்கியவர். இவருடைய நூல் தான் சத்யார்த்த பிரகாஷ். சுவாமி தயானந்த சரஸ்வதியின் நூல் சத்யார்த்த பிரகாஷ். பிரார்த்தனா சமாஜம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா ஆத்மராம் பாண்டுரங். பிரார்த்தனா சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங். ஓகேவா, தக்கான கல்விக் கழகம் கோவிந்த் ரானடே. நான் சொல்லிட்டேன் அது. ஓகே,
ஏழைகளுக்கு தொண்டு செய்வது கடவுளை வணங்குவதற்கு சமம் என்பது யார் கூற்றுனா சுவாமி விவேகானந்தர். ஏழைகளுக்கு தொண்டு செய்வது கடவுளை வணங்குவதற்கு சமம், சுவாமி விவேகானந்தா. இந்து விதவைகள் இல்லம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா டி கே கார்வே. இந்து விதவைகள் இல்லம் டி கே கார்வே. ஓகேவா. இந்தியாவில் வாதாபி இயக்கத்தை வாதாபி மூவ்மெண்ட் தொடங்கியவர் யாருன்னா சையத் அகமது. இந்தியாவில் வாதாபி இயக்கத்தை தொடங்கியவர் சையத் அகமது. ராஜாராம் மோகன் ராய் முதலில் தொடங்கிய இயக்கம் எதுனா 1815 ஆத்மீய சபா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஆத்மீய சபா உங்களுக்கு 1815. அப்புறம் தான் அது வந்து பிரம்ம சமாஜமா 1828 மாறி இருக்கும். ஓகேவா. நவீன இந்தியாவின் விடுவெள்ளி ராஜாராம் மோகன் ராய். மிராஜுல் அக்பர் என்பது யாருடைய பத்திரிகைனா ராஜாராம் மோகன் ராய். ஏன்னா சமுவாத் கௌமுகி அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து மிராஜுல் அக்பரும் அவரோட பாரசீக மொழி பத்திரிகை. ஓகேவா. முதலில் கல்கத்தாவில் பெண்களுக்கான இந்து பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு 1849. முதலில் கல்கத்தாவில் பெண்களுக்கான இந்து பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு 1849. ஓகே. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என ராஜாராம் மோகன் ராயை குறிப்பிட்டவர் ரவீந்திரநாத் தாகூர். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என ராஜாராம் மோகன் ராயை குறிப்பிட்டவர் ரவீந்திரநாத் தாகூர். ஓகே. தர்ம சபா என்ற அமைப்பு யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு டிஎன்பிசில ஒரு வருஷம் கேட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியல. தர்ம சபா வந்து ராதா கண்டதேவ். ராதா கண்டதேவ். ஓகே. அடுத்து பாருங்க. 1856 விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்தவர் லார்டு கேனிங். 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்தவர் லார்டு கேனிங். இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இந்தியாவில் முஸ்லிம்களின் மேம்பாட்டிற்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம்னா அலிகார் இயக்கம். முஸ்லிம்களின் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டிற்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் வந்து அலிகார் இயக்கம். எம்ஜி ராணடேவின் உண்மையான சீடர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அதாவது கோபாலகிருஷ்ண கோகலேவின் அரசியல் குருனா எம்ஜி ராணடே, காந்தியோட அரசியல் குருனா கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகே, பாத்துங்க. இந்திய சங்கத்தை தோற்றுவித்தவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. அதான் பார்த்தோம். பஞ்சாபின் புரட்சிகர இயக்கமான கதர் இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா சான் பிரான்சிஸ்கோ. ஏன்னா வெளிநாடுகள்ல தோற்றுவிக்கப்பட்டதால இது கேட்பாங்க. பஞ்சாபோட புரட்சிகரமான இயக்கமான கதர் இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா சான் பிரான்சிஸ்கோ, அமெரிக்கால வந்து தொடங்கப்பட்டது. ஓகே. பெண்கள் முன்னேற்றம் பத்தி பார்க்கணும் அப்படின்னா 1956 இந்து வாரிசுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1955 இந்து திருமண சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. 1961 மகப்பேறு நல சட்டம், அந்த மேட்டர்னிட்டி லீவ்லாம் கொடுப்பாங்கல்ல பெண்களுக்கு, அது. 1976 வந்து சம ஊதிய சட்டம். 1976 சம ஊதிய சட்டம். குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை அப்படின்னு தமிழ்நாட்டில் 1989 கலைஞர் இருக்கும்போது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இது மாதிரி சில சட்டங்கள் பாத்துங்க. பாம்பே குரோனிக்கல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் வந்து ஃபெரோசா மேத்தா. அவர் தான் லைன் ஆஃப் பாம்பேன்னு சொல்லுவாங்கல்ல. பாம்பே குரோனிக்கல் பத்திரிகையின் ஆசிரியர் ஃபெரோசா மேத்தா. இது கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. நேஷனல் ஹெரால்டு வந்து ஜவஹர்லால் நேரு. நேஷனல் ஹெரால்டு ஜவஹர்லால் நேரு. ஓகே. இந்தியன் மிரர் தேவேந்திரநாத் தாகூர். இந்தியன் மிரர் வந்து தேவேந்திரநாத் தாகூர். ஃபார்வர்டு பிளாக் கட்சி வந்து சுபாஷ் சந்திர போஸ். ஃபார்வர்டு பிளாக் கட்சி சுபாஷ் சந்திர போஸ். குதாய் கித்மத்கர் வந்து கான் அப்துல் காஃபர் கான். ஓகே, அடுத்து பாருங்க. சுயராஜ்ய கட்சி மோத்திலால் நேரு, சி.ஆர். தாஸ். சுயராஜ்ய கட்சி மோத்திலால் நேரு, சி.ஆர். தாஸ். இரண்டாம் உலக போரில் ஜப்பான் நேச நாடுகளிடம் சரணடைந்த பின்பு சுபாஷ் சந்திர போஸ் எங்கு சென்றார்? ஜப்பானை வந்து ரொம்ப நம்பியிருப்பாரு. ஏன்னா ஜப்பானோட முழக்கம் இரண்டாம் உலக போர்ல என்ன இருக்குன்னா ஏசியா ஃபார் ஏசியன்ஸ். ஆசியா வந்து ஆசியர்களுக்கு
அப்படின்னு ஜப்பான் ஃபைட் பண்ணவும் இவர் ஜப்பானை ரொம்ப நம்பியிருப்பாரு. ஆனா அந்த ஆகஸ்ட் 6 மற்றும் 9 தேதியில அமெரிக்கா 2 மிகப்பெரிய குண்டை ஹிரோஷிமா நாகசாகில போடும்போது ஜப்பான் வந்து சரண்டர் ஆயிரும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு தப்பிச்சு அங்கிருந்து ஃபார்மோசாவில் உள்ள தைப்பே அப்படிங்கிற இடத்துக்கு போயிருப்பாரு. டிஎன்பிஎஸ்ல அடிக்கடி கேட்கறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் எங்கு தப்பித்து சென்றார்னா ஃபார்மோசாவில் உள்ள தைப்பே என்ற இடத்துக்கு தப்பித்து சென்று இருப்பார். ஓகே. அடுத்து பெரியார் பத்தி பாத்துங்க. ஓகேவா? பெரியார் பத்தி என்ன கேட்பான்னா, சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு எந்த ஆண்டு நடத்தினார்? சேலத்தில் பெரியார் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு எந்த ஆண்டு நடத்தினார் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1971ல. சுயமரியாதை இயக்கம் எல்லாருக்கும் தெரியும். 1925 எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதுன்னா சாதி ஒழிப்பிற்காக. சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு 1929ல செங்கல்பட்டுல WPS சவுந்தரபாண்டியன் தலைமையில நடந்தது. அவ்வளவு டீட்டெயிலா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அலிகார் இயக்கம் சையத் அகமது கான் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. சென்னை சுதேசி சங்கம் 1852 லட்சுமி நரசு செட்டி மற்றும் சீனிவாச பிள்ளை. இது கேட்டிருக்காங்க. சென்னை சுதேசி சங்கம் வந்து 1852 நமக்கு நல்லா தெரியும். லட்சுமி நரசு செட்டி அதை மட்டுமாவது பாத்துங்க. ஏன்னா பொறுத்துகள் எல்லாம் கேட்கிறாங்க. ஓகே. தமிழ்நாட்டின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி வந்து TSS ராஜன். ஓகே, பாருங்க. நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927. இது வந்து நீல் சிலை அகற்றும் பயங்கர போராட்டம். ராஜாஜி ஆட்சிக்கு வந்தோன்னா நான் சொன்னல 1937ல அதை எடுத்துட்டு போயிட்டு மியூசியத்துல வச்சிருவாங்க. ரோட்ல மையத்துல இருந்தது, எடுத்துட்டு போய் மியூசியத்துல வச்சிருவாங்க. நீல் சிலை அது கேட்கிறாங்க. அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை உருவாக்கியவர் யார்? ஜாமோ செங்குப்தா. இதுவும் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை உருவாக்கியவர் ஜாமோ செங்குப்தா. ஓகே. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காமராஜர் வந்து எங்கு தேசிய கொடியை ஏற்றினார் அப்படின்னு கேட்கிறாங்க. சத்தியமூர்த்தி இல்லத்துல வந்து ஏற்றி இருப்பார். ஏன்னா காமராஜரோட அரசியல் குரு வந்து சத்தியமூர்த்தி. ஓகே. 1976ல வந்து காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 1940 காமராஜர் வாரதா சென்று யாரை சந்தித்தார் அப்படின்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. காந்தியடிகளை சந்தித்தார். 1940ல வாரதா சென்று காமராஜர் யாரை சந்தித்தார்னா காந்தியடிகளை சந்தித்தார். ஓகேவா? தமிழ்நாட்டில் இந்தி மொழி கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தப்பட்டது 1937ல. யார் இருந்தப்பனா ராஜாஜி இருந்தப்பதான். ஓகேவா? அடுத்து பாருங்க. ராஜகோபாலாச்சாரி பத்தி முக்கியமான சில விஷயம் பார்ப்போம். ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர். காந்திஜி வந்து சபர்மதி ஆசிரமம் நிறுவியது போல ராஜாஜி வந்து தமிழ்நாட்டில் எங்கு ஆசிரமம் நிறுவினார்னு கேட்கிறாங்க. திருச்செங்கோடுல காந்தி ஆசிரமம் நிறுவினார். ராஜாஜி சட்ட மறுப்பு போராட்டத்தை தொடங்கிய நாள் அப்படின்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. ஏப்ரல் 13 1930. ஏப்ரல் 13 1930. ஓகே. தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இப்பதான் பார்த்தோம், ராஜாஜி. கோவில் நுழைவு சட்டம் 1939 நிறைவேற்றியவர் ராஜாஜி. ஓகேவா? இவர் தான் 1959ல சுதந்திரா கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேவா? 1900 காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி திமுகவுக்கெல்லாம் ஆதரவா ஓட்டெல்லாம் கேட்டிருப்பாரு. ஓகே. எனது மனசாட்சியின் காவலன் என காந்தியடிகள் யாரை கூறினார்னா ராஜாஜி. சிஆர் பிளான் எந்த ஆண்டுனா 1944. சிஆர் பிளான் 1944. ஓகே. 1937ஆம் ஆண்டு சென்னை மாகாண முதலமைச்சர் யாருனாலும் ராஜாஜி. 1937ல. ஓகே. அரசியல் சாணக்கியர் என போற்றப்படுபவர் ராஜாஜி. இது மாதிரி பாத்துங்க. அடுத்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பாரதியார், வாஞ்சிநாதன், சத்தியமூர்த்தி, திருப்பூர் குமரன் இவங்கெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. இவங்களை பத்தி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப முக்கியமானது ஒரு சில பாயிண்ட் மட்டும் சொல்றேன் பாத்துங்க. ஓகே. 1919 ராஜாஜி வீட்டில் பாரதியார் யாரை சந்தித்தார் அப்படின்னா காந்தியடிகளை சந்திச்சிருப்பார். ஓகேவா? அது பாருங்க. தமிழின் முதல் சுயசரிதையை கவிதை வடிவில் தந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார். சுயசரிதையை வந்து கவிதை வடிவில் தந்தவர் பாரதியார். பாரதியாரின் உரைநடை நூல் எதுனா சந்திரிகையின் கதை அப்படிங்கிறது பாரதியாரோட உரைநடை நூல். ஓகே. எடுத்து பாருங்க.
பாரதியார் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார்? 2, 3 மாநாட்டுல கலந்துருக்காரு. ரொம்ப முக்கியமா கேட்கறது சூரத் மாநாடு. அதுல கலந்துகிட்டதை கேட்கிறாங்க. 1907 சூரத் மாநாட்டுல இவர் வந்து பாரதியார் வந்து கலந்திருப்பார். ஓகே, பாருங்க. வஉசி நடத்திய பத்திரிகையின் பெயர் வந்து விவேகபானு. வஉசி நடத்திய பத்திரிகையின் பெயர் விவேகபானு. பாருங்க. 18 நவம்பர் வந்து தமிழக அரசால் தியாக திருநாளாக கொண்டாடப்படுகிறது. 18 நவம்பர் வஉசி நினைவாக தியாக திருநாளாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து வந்து இந்த கப்பல் நிறுவனம் தொடங்கிய நாள் 1906 அக்டோபர் 16 அவர் வந்து சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்குறாரு. ஓகே, இவருக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை வஉசி வழங்கியவர் நீதிபதி பின்ஹே அவர் வந்து வழங்கியிருப்பார். வஉசியின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும், அப்படி எல்லாம் சொல்லிதான் என்ன பண்ணிருப்பார்னா அந்த இரட்டை ஆயுள் தண்டனையை நீதிபதி பின்ஹே வந்து கொடுத்திருப்பார் வஉசிக்கு. ஓகேவா? 1908 திருநெல்வேலி கழகம், இது ரொம்ப முக்கியம். திருநெல்வேலி கழகம் எந்த ஆண்டுன்னா 1908. ஓகேவா? இந்த பிபின் சந்திரபாலை வந்து இது பண்ணிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்ட்டு இந்த திருநெல்வேலி கழகம் வந்து நடக்கும் 1908. திருநெல்வேலி எழுச்சியம் அப்படின்னு ஒரு புக்கே இப்போ சமீபத்தில் வந்திருக்கு. ஓகே, பார்த்துங்க. 1908 தான் அந்த பவள ஆலை போராட்டம், அதை வந்து சொந்த செலவுல வஉசி எடுத்து நடத்துவார். 1908 தூத்துக்குடி பவள ஆலை போராட்டம், அது கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்ல. அப்புறம் வந்து இந்த கப்பல் கழகத்துக்கு 10 லட்சம் முதலீட்டுல 40,000 பங்குகள். முதலீடு வந்து 10 லட்சம், 40,000 பங்குகள். அதோட தலைவர் பாத்தீங்கன்னா பாண்டித்துரை தேவர், அதுவும் கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரே ஒரு மாநாடு தான் நார்த் ஈஸ்ட்ல நடந்திருக்கு, வடகிழக்கு மாநில பகுதியில். அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1926 குவஹாட்டியில நடந்துச்சு. அதுல தலைமை தாங்கினது வந்து சீனிவாச ஐயங்கார், தமிழகத்தை சேர்ந்தவர். குவஹாட்டியில நடந்ததுல 1929 தலைமை தாங்கி இருப்பார். ஓகேவா? சென்னை சுதேசி சங்கம் வருஷம் வந்து சொல்லிட்டேன், 1852. நரசு செட்டி, லட்சுமி நரசு செட்டி. ஓகே. சிவசுப்பிரமணியம் யாருடைய அமைச்சர்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. கட்டபொம்மனுடைய அமைச்சர். இவர் தான் நாகலாபுரத்துல வந்து தூக்கிலிடப்பட்டார். ஓகே. தீரன் சின்னமலை எந்த இடத்தில் கோட்டையை எழுப்பி அதிலிருந்து வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார்னா ஓடா நிலை எதிர்த்து போராடுறாரு. ஓடாம அங்க எதிர்த்து போராடுறாரு, அப்படி ஞாபகம் வச்சுங்க. சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்ட இடம் கல்லர்பட்டி. நல்லா பாத்துங்க, கைது செய்யப்பட்ட இடம் கல்லர்பட்டி, தூக்கிலிடப்பட்டது நாகலாபுரம். இது மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்கிறாங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ரகசியங்களை ஆங்கிலேயருக்கு ஒப்படைத்தவர், வெளிப்படுத்தியவர் வந்து ராமலிங்க முதலியார். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ரகசியங்களை ஆங்கிலேயருக்கு வெளிப்படுத்தியவர் ராமலிங்க முதலியார். ஓகே. வீரபாண்டிய கட்டபொம்மனின் காலத்தில் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வெல்லஸ்லி பிரபு. வெல்லஸ்லி பிரபு தான் அப்போ வந்து கவர்னர் ஜெனரலா இருந்தார் இந்தியாவில். எந்த அறிக்கை இந்திய மக்களின் மகா சாசனம் என அழைக்கப்பட்டதுன்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. விக்டோரியா மகாராணி பேரறிக்கையை தான் மேக்னா கார்ட்டா மகா சாசனம் அப்படின்னு சொன்னாங்க. எப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1858 நவம்பர் 1 அலகாபாத்ல கானிங் பிரபு வாசிக்கிறார். இப்போ என்னன்னு புரிஞ்சுல உங்களுக்கு? அந்த 1857 கழகத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, கவர்னர் ஜெனரல் வந்து வைஸ்ராயா மாறுறாரு. ஓகே, வைஸ்ராய்னா ஆங்கில அரசு சொல்லதை கேட்டு நடக்கிறவரு. விக்டோரியா மகாராணி பேரறிக்கை எங்கு வாசிக்கப்பட்டது, எந்த இடத்துல, எப்படி வேணாலும் கேட்பாங்க. அலகாபாத்ல 1858 நவம்பர் 1. ஓகேவா? இதுதான் மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து 1857 அந்த புரட்சியோட விளைவு. இல்லைன்னா அந்த 1857 புரட்சியில் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னா கானிங் பிரபு. இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யாருன்னு கேட்டாலும் கானிங் பிரபு. எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க, பாத்துங்க. ஓகேவா? அந்த புரட்சியில வந்து எங்கு புரட்சி நடந்தது, யார் தலைமை தாங்கியது, அடக்கியவர் யார்? டெல்லியில வந்து 2ஆம் பகதூர் ஷா, அதை அடக்கியவர் வந்து நிக்கல்சன். ஓகே, இவர் ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டிருப்பார். கான்பூர் வந்து நானா சாஹிப் படைத்தளபதி தாந்தியா தோப். கான்பூர் வந்து தாந்தியா தோப். அந்த கழகத்தை அடக்கியவர் வந்து காலின் கேம்பல். இவர் வந்து என்ன பண்ணுவார், நேபாளத்துக்கு தப்பிச்சு ஓடிடுவார். அடுத்து வந்து லக்னோ வந்து பாத்தீங்கன்னா பேகம் ஹசரத் மஹால், அவரும் கேம்பல் தான். மத்திய இந்தியா ஜான்சி ராணி லட்சுமி பாய், தாந்தியா தோப்பும் சேர்த்து பாத்தீங்கன்னா பயங்கர டஃப் கொடுத்தது வந்து ஜான்சி ராணி தான் இந்த கழகத்துல. வந்து ஹெக்ரோஸ், கர்னல் ஹெக்ரோஸ் வந்து லட்சுமி ராணி வந்து இவங்களை அடக்கியிருப்பாங்க, இறந்துருவாங்க போர்லயே, ஓட மாட்டாங்க. பீகார் வந்து கன்வர் சிங்.
இவர் வந்து மன்னிப்பு கேட்டுருவார். பரேலி வந்து கான் பகதூர் கான், இவரு இறந்துருவார். ஓகே, இது வந்து சில நேரத்துல கேக்குறாங்க. இந்த ரிப்பீட்டடா கழகம் யாரு, யாரால் அடக்கப்பட்டது அப்படிங்கிறத கண்டிப்பா கேக்குறாங்க. ஓகேவா? மனிதர்களை நரபலி கொடுக்கும் முறையை தடை செய்ததால் பிரிட்டிஷுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த பழங்குடியினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கோண்டுகள் கழகம், கோண்ட் எழுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பாத்துங்க. இதான் நான் சொன்னல, இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சி எது அப்படின்னா சன்னியாசி அந்தோலன். சன்னியாசி அந்தோலன் தான். ஓகேவா? இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சி. ஓகே, நானா சாஹிப் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? நான் தான் சொன்னல, இப்ப யாரால தோற்கடிக்கப்பட்டான்னு கேட்பாங்க. ஜெனரல் ஹேவ்லாக். நானா சாஹிப் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்னா ஜெனரல் ஹேவ்லாக். ஓகே, பாத்துங்க. 1857 சிப்பாய் கழகத்தின் முதல் பொறி டேஸில் தென்பட்டது. ஃபர்ஸ்ட் அந்த கழகத்தை ஆரம்பிக்க காரணம் பாத்தீங்கன்னா பாரக்பூர், அந்த கோரக்பூர் பாரக்பூர் சொல்லுவாங்க. அங்கதான் வந்து மங்கள் பாண்டே அந்த கழகத்தை வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாரு. ஓகே, அதை பாத்துங்க. இது ரொம்ப முக்கியம். 1857 அந்த புரட்சியின் போது ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருந்த இராணுவம்னா மெட்ராஸ் ரெஜிமெண்ட், சென்னை இராணுவம். அந்த புரட்சி வந்து அங்க நடந்துச்சுல வட இந்தியால, சென்னையில இருந்து இராணுவத்தை எடுத்துட்டு போய் அவங்கள அடக்கியிருக்காங்க. அது வந்து நம்ம வரலாற்றுல ஒரு பிழை. அந்த நேரத்துல அவங்களுக்கு தெரியல, ஆங்கிலேயருக்கு ரொம்ப விசுவாசமா சென்னை இராணுவம் இருந்திருக்கு. ஓகே, 1947 அதிகார மாற்றத்திற்கான பிளான் பால்கன் திட்டத்தை தயாரித்தவர் யாருன்னா மவுண்ட் பேட்டன். 1947 சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னால பிளான் பால்கன் ஒரு திட்டத்தை மவுண்ட் பேட்டன் தயாரிப்பாரு. ஆனா அது ரொம்ப மோசமான திட்டம். என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தனித்தனியா சுதந்திரம் கொடுத்துறது சுதேச அரசுகளுக்கு. அது இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த திட்டத்தை வந்து அவர் தயாரிப்பார். ஓகேவா? ஓகே, இது வந்து மேக்சிமம் நம்ம வந்து பார்த்துட்டோம், பாயிண்ட் பார்த்துட்டோம். இல்லை எதுவும் விடுபட்டிருக்கான்னு பார்க்குறேன். எதுவுமே எல்லாமே கவர் பண்ணிட்டோம். லாகூர் மாநாடு வந்து ரொம்ப பார்த்துங்க. பூர்ண சுயராஜ்யம் பற்றி அதில் தான் சொல்லியிருப்பாங்க. டிசம்பர் 31, 1929 லாகூர் மாநாடு. ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு வந்து கொடியேற்றிருப்பார். அதாவது அவங்க அப்பா அரசியல் பண்ணுவாரு, இவர் கொஞ்சம் சைடில் ஒதுங்கி இருப்பார் ஜவஹர்லால் நேரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அந்த பழமைவாதிகளோட அந்த அரசியல் பிடிக்காம இவர் மெயின் அரசியலுக்கு வந்ததுனால இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? நேரு அறிக்கை 1928. ஓகே, நேரு அறிக்கை 1928 அதை பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட வந்து முடிச்சுக்குவோம். ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு பெரிய ஏரியா. நம்ம டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2ல கொஞ்சம் டெப்த்தாவே கேட்பாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் புக்ல உள்ளது, புக் பேக் கொஸ்டின் அப்படி வந்து கொஞ்சம் மேலோட்டமா கேட்பாங்க. ஓகேவா? இதுலயே பார்ப்போம். ஒரு சில கொஸ்டினும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. முதலில் முஸ்லிமுக்காக தனிநாடு கோரிக்கையை வைத்தவர் யார் அப்படின்னா முகமது இக்பால். முதலில் முஸ்லிமுக்காக தனிநாடு கோரிக்கையை வைத்தவர் முகமது இக்பால். இவர் தான் கோரிக்கை வைப்பார். அதை எடுத்துட்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு ரஹமத் அலி. ஓகேவா? இது மாதிரி சில நேரத்துல இது கொஞ்சம் டெப்தா உள்ளெல்லாம் கேட்பாங்க. காரணம் கூற்று வந்து நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். காரணம் கூற்றுல உங்களை கொஞ்சம் ஏமாத்திடுவாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பத்தி படிக்கிறோம்னா அதை டெப்தா படிச்சிருக்கணும். கொஞ்சம் நம்ம மாத்தி படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? அது மாதிரிதான் இப்பெல்லாம் கேட்குறாங்க. இப்ப வந்து உங்களுக்கு வேலு நாச்சியார் பத்தி போனதுல கேட்டிருந்தாங்க. வேலு நாச்சியாரோட சொந்த ஊரு முத்து வடுகநாதர்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம். மேரேஜ் பண்ணதுதான் சிவகங்கை முத்து வடுகநாதர். இதையே ஒரு கொஸ்டினா கேட்டு இப்ப போன இதுல குரூப் 4ல கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி டெப்தா கேட்கறதுனால ஒரு விஷயத்த நல்லா டெப்தா தெரிஞ்சுங்க. இந்த கொஞ்சம் வாட் இஸ் வாட் அந்த மாதிரி கேட்கிற கொஸ்டினை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து டெப்தா படிச்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க. இது எப்படி கேட்குறாங்க பாருங்க. பாகிஸ்தான் அப்படிங்கிற இந்த பெயரை வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் சூட்டினார். அவர் பெயர் அப்படின்னா சௌத்ரி ரஹமத் அலி. இப்படியும் கேட்பாங்க, சௌத்ரி ரஹமத் அலி. பம்பாயில் கொடூர பிளேக் நோய் பரவிய ஆண்டு அப்படின்னா 1896. பம்பாயில அந்த பிளேக் நோய் வந்து பரவி இருக்கும். ஓகேவா? அது மாதிரி கேட்பாங்க. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் 1920 யாரால் நடத்தப்பட்டுன்னா உங்களுக்கு தெரியும், பெரியார். ஓகேவா? இது மாதிரி சில ஈஸியான கொஸ்டின் கேட்பாங்க. சுதேசி நீராய்வு கப்பல் நிறுவனத்தை வந்து வஉசி தொடங்க காரணம் என்னன்னா நமக்கு நல்லாவே தெரியும்.
கடல் போக்குவரத்துல ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்தை முடிவுக்கு கொண்டு வர. ஓகேவா? ஆங்கிலேயர்கள் நாங்க தான் இதை செய்வோம், எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை எதிர்த்து தான் இவர் பண்ணியிருப்பாரு. மற்றபடி வந்து லாபம் ஈட்டுவதற்கோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இது காலவரிசை இதெல்லாம் கேட்பாங்க. ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் அந்த உங்களுக்கே வந்து நீங்களே தனியா ஒருத்தருங்க கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும், தெரியணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா 1855 முதல் காங்கிரஸ் மாநாடு, அப்படியே ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்க அது அந்த இயர் சொல்லும் போதே அதுல நடந்த சம்பவம் இதெல்லாம் ஞாபகம் வரணும். அது மாதிரி இருந்தாதான் அந்த காலவரிசை வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இப்பெல்லாம் ரொம்ப டெப்தா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் கூட்டத்தில் 14 அம்ச அந்த கொள்கையை வெளிப்படுத்தியவர்னா முகமது அலி ஜின்னா. இப்படி வந்து ஒரு சில கேள்விகள் டஃபா தான் இருக்கும். நீங்க வந்து நல்லா டெப்தா படிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஒன்றும் பரவாயில்ல, குரூப் 2க்கு வந்து உங்களால முடிஞ்ச அளவு நல்லா பண்ணுங்க. அடுத்து வந்து புக்கை மூடி வச்சிடக்கூடாது. குரூப் 2 முடிஞ்சோன்னே இப்போ சண்டே முடியுதுன்னா மண்டேலேருந்து திரும்ப படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன் அப்படின்னா இப்போ தெரியும் உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அதுல உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஏன்னா அன்னைக்கு ஈவினிங்கே தான் என் ஆன்சருக்கு நம்மளும் விட்டுருவோம். அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இத்தனை கொஸ்டின் தான் போட்டிருக்கேன். அப்போ அடுத்த எக்ஸாமுக்கு உடனே ரெடி ஆகணும், நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிகண்டன். நன்றி, வணக்கம். Center Map. You dare to dream, we care to accomplish.